இஎஃப்யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப்யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கியருள் புரிந்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஷேഖமார்களுடைய தொடர்பில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சர்க்கார் சொல்லி காமிப்பாங்க, பொதுவாக உலகத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செல்வந்தர்களை, பணக்காரர்களை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை, காசு பணங்களை, தங்களுடைய சொத்துடைய மதிப்புகளை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என்று நினைப்பார்கள். ஏன் காரணம் என்ன? அவர்கள் வச்சிருக்கக்கூடிய சொத்துடைய மதிப்பு, காசு பணங்களுடைய மதிப்பு பிறர்களுக்கு தெரியுமே ஆனால் இங்கே எல்லாரும் அந்த காசு பணத்தை கேட்டு வந்துடுவாங்க அப்படின்ற பயம் அவங்கள்ட்ட இருக்கும். நம்மக்கிட்ட இவ்வளோ சொத்து பணம் இருக்குது, காசு பணங்கள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எல்லா வீடு தேடி உதவி கேட்க வந்துடுவாங்க. அதனால் என்ன செய்வாங்க, மக்கள், அந்த செல்வந்தர்கள் தங்களுடைய காசு பணங்களை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருப்பாங்க. அப்படியே செல்வந்தர்கள்ட்ட போய் உதவி தேடணும் அப்படின்னு சொன்னா காசு பணங்களை யார் போய் கேட்குறாங்களோ அந்த கேட்கக்கூடிய நபரை வெறுக்க ஆரம்பிச்சிருவார். இந்த செல்வந்தர் ஒரு நபர் போய் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு. ஒரு தடவை 2 தடவை உதவி செய்வார். 3வது தடவை போய் திரும்பி திரும்பி கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். யார் கேட்குறாங்களோ அவங்க மேலே வெறுப்பு வரும், கோபம் வரும். ஆனால் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் டிக்ளேர் பண்ணுறாமான்னு சர்க்கார் சொன்னாங்க, வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்டவன், வானம் பூமிகளுடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் சொந்தக்காரனானவன் அந்த அல்லாஹ் தஆலா. இன்று அல்லாஹ்தாலா ஓப்பனா டிக்ளேர் பண்றான், என்னுடைய சொத்து பத்துக்கள் என்ன என்பதை அல்லாஹ்தாலா ஓப்பனா டிக்ளேர் பண்ணி சொல்றான். வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் உள்ள அனைத்திற்கும் உரிமையாளன் நான் ஒருவன் தான், எல்லாமே எனக்குத்தான் சொந்தமானது என்று அல்லாஹ்தாலா ஓப்பனா டிக்ளேர் பண்ணி அல்லாஹ்தாலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி. அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள். யாராவது சொல்லுவாங்களா, என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளோ இருக்கு, இத்தனை 1000 கோடி என்னுடைய சொத்துடைய மதிப்பு, யார் வேண்டுமானாலும் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் என்று மொத்த துன்யாவில் அப்படி யாரையாவது செல்வந்தர்களை நாம் பார்த்திருக்கிறோமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா தான் எப்பேற்பட்டவன், தான் எதற்கெல்லாம் சொந்தக்காரன் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா தாராளமா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி. அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் ஒரு கட்டம் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப அலைஹி. அப்படி நீ என்னிடத்தில் கேட்கவில்லை என்றால் உன் மீது நான் கோபப்படுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. யார் அல்லாஹ் கிட்ட கேட்கலையோ அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது கோபப்படுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப கேட்கலன்னா அல்லாஹ் தஆலா வருத்தப்படுறான். அப்ப துன்யாவில் உள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம் அவர்களிடத்தில் போய் காசு பணங்களை கேட்டால் கோபப்படுவாங்க, கேட்டா நம்ம மேல வெறுப்படைவார்கள். ஆனால் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்டவன், நாம் அவனிடத்தில் சென்று கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் வருத்தப்படுறான், கேட்கலன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கோபப்படுறான். அப்ப அப்பேற்பட்ட ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை நாம் இலாஹுவாக ஆக்கி வைத்து கொண்டு அப்ப சிறுஷிகள்கிட்ட போய் நாம நிக்கிறதா? அப்ப இந்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா
அவன் எல்லா வானம் பூமிகளுக்கும் உரிமையாளனாக இருக்கிறேன்னு சொன்னானோ அவனை நீ இலாகுவாக ஆக்கிவாள், அவன் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. பண்பிற்குரியவர்களை நாம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இன்றைக்கு நாம் யாரை இலாகுவாக ஆக்கி வைத்து வாழ்கிறோம்? நாம் அல்லாஹ்வை தான் இலாகுவாக ஆக்கி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது சிருஷ்டிகளை நாம் இலாகுவாக ஆக்கி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்முடைய ஷேகுமார்களுடைய சொஹபத்துடைய பரக்கத்துல நமக்கு என்ன காமிச்சு கொடுத்துட்டாங்க? இந்த காசு பணங்கள் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாது, இந்த மனிதர்களும் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. எப்பேற்பட்ட சொத்து பத்துகள் உடையவராக இருந்தாலும் சரிதான், அவரும் ஜாத்தல் அதம், சிஃபாத்துல நாகிஸ், அஃஆல்ல மஜ்பூர், ஆசார்ல முஹ்தாஜ் என்பதை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப எந்த சிருஷ்டிகளின் முன்னாலும் நீ கொஞ்சம் கூட முத்தவஜ்ஜியாக ஆகி விடாதே. உன்னுடைய அணுவத்தனை தேவையாக இருந்தாலும் சரிதான், உன் அணுவத்தனை தேவைக்காக வேண்டி நீ ஒரு சிறுஷி இடத்திலே நீ முன்னோக்குவாய், ஆனால் கட்டாயமா கேவலம் தான் அது. நாம் யாராவது சிறுஷிகள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் கொடுத்துருவாங்க, அந்த பக்கம் போய் நம்மளை பத்தி ஆமாங்க அவர் அன்னைக்கு வந்தாரு, உதவின்னு வந்தாரு, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிறரிடத்தில் சொல்லி காமிப்பாங்க. நமக்கு செஞ்ச உதவியை பிறரிடத்துல சொல்லி நம்மை கேவலப்படுத்துவார்கள். ஆனால் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தேவை அல்லாஹ் கண்ணியமா அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வாமான்னு சொன்னாங்க. எப்போ நீ அல்லாஹ்வை இலாஹுவாக ஆக்கி கொண்டாயோ, அவனை மட்டுமே தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக ஆக்கி கொண்டாயோ, ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா உன் தேவையை கண்ணியமாக பூர்த்தி செய்வான் என்பதாக சொன்னாங்க. சர்க்கார் ஒரு சின்ன சம்பவத்தையும் சொல்லி காமிச்சாங்க. ஒரு இறைநேச செல்வர், அவங்களுக்கு காசு பணம் தேவைப்படுது. அவங்க போய் பள்ளிவாசல்ல போய் சஜிதால உளுந்து அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க. அப்ப அதே பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தெருவில் ஒரு செல்வந்தர், அவருடைய கனவுல அல்லாஹ் தஆலா காட்டுறான், இந்த நபர் தன் தேவைக்காக வேண்டி அந்த நபருக்கு ஒரு சில காசு பணங்கள் தேவைப்படுது, எடுத்து கொண்டு போய் கொடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா கனவுல காட்டுறான். அப்ப அந்த செல்வந்தர் சரி சும்மா ஏதோ கனவு போல தெரியுது என்று மீண்டும் திரும்பி படுத்து தூங்கிட்டார். திரும்ப இரண்டாவது முறையாக மீண்டும் அதே கனவு, அந்த கனவுல அதே நபரை காட்டப்படுது, அந்த நபருக்கு நீ கொண்டு போய் காசு பணத்தை கொடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா கனவுல போடுறான். அப்ப திரும்பவும் சரி ஏதோ அதே கனவு போல தெரியுது அப்படின்னு விட்டுறாரு. மீண்டும் மூன்றாவது முறையாக அதே கனவு வந்த உடனே அந்த பணக்காரர் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார். எந்திரிச்சு உட்கார்ந்து நேரா பையில காசு பணங்களை எல்லாம் போட்டு நேரா பள்ளிவாசலுக்கு போய் பார்த்தா அதே நபர், கனவில் காட்டப்பட்ட அதே அடையாளங்களை கூட நபர் பள்ளிவாசல் உட்காந்து துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நபர் பக்கத்துல போய் அவங்க கால் பக்கத்துல கொண்டு போய் காசை வச்சுட்டு என்ன சொன்னார, இந்த மாதிரி எஜமானே, இனி எப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னாலும் சரிதான், நீங்க உடனே என்கிட்ட சொல்லுங்க, நீங்க வர தேவையில்ல, நான் உங்களை தேடி கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப எஜமான் சொன்னாங்களாம், இப்ப எனக்கு காசு தேவை, இந்த காசு பணத்தை நான் உன்கிட்ட கேட்டேனா, உன்னிடத்தில் நான் கையேந்தி கேட்டேனா, எனக்கு காசு தேவை என்பதை உன்கிட்ட கேட்டேனா? இல்லையே. மரியாதை இந்த காசை எடுத்துட்டு போயிரு. இப்ப எனக்கு தேவைக்கு நான் யாரிடத்தில் முன்னோக்கினேனோ அதே ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா தான் எனக்கு எப்பயுமே இல்லா, அவன் என்னுடைய தேவையை கண்ணியமா பூர்த்தி செய்வான். இப்ப நீயா கொண்டு வந்து கொடுத்த, நான் உன்னிடத்தில் கேட்கவே இல்லை, நீயா கொண்டது என்னுடைய காலடியில் காசை கொண்டு வந்து வச்ச. அப்ப அந்த மாதிரி எப்ப நான் என்னுடைய ரப்பை இலாஹுவாக ஆக்குவேனோ அப்ப அல்லாஹ் தஆலா என்னுடைய தேவைகளை கண்ணியமாக பூர்த்தி செய்வான். என் காலடிக்கு என்ன தேவையோ அல்லாஹ் தஆலா அதை என்னுடைய காலடியில கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா வைப்பான் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. பண்பிற்குரியவர்களை நாம் யோசிக்கணும். அப்ப நாம் அல்லாஹ்வை அல்லாஹ் தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதில் நாம் உறுதியாக இருப்போமே, ஆனால் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய தேவையை கண்ணியமா பூர்த்தி செய்வாமான்னு சொல்லுவாங்க. ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யார் அல்லாஹ்வை தக்வா செய்கிறார்களோ அவன் மட்டுமே என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்பதில் உறுதியோடு இருக்கிறார்களோ அவர்கள் அறியாத விதத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரியவர்களே,
நாம் ஷேகுமார்களுடைய சுஹபத்தில் இருக்கோம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சுஹபத்தின் பரக்கத்தில் சதா அல்லாஹ்வை மட்டுமே இலாஹ்வாக ஆக்கி வைத்து வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக ஆக்குவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சதாவும் அல்லாஹ்வினுடைய நினைவில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேகுமார்களின் புனிதமிக்க தொடர்பை கொடுத்து அழகு பார்க்கும் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலிற்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்வினுடைய அன்பை பரிபூர்ணமாக பெற்ற நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அவர்களே, அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான் என்று நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஷேகநாயகம் சொல்லுவார்கள், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வினுடைய ஒரு அணு அளவு பொருத்தம் இருக்கிறதே அது மகா பெரியது என்று அல்லாஹு தாலா சொல்றான். அல்லாஹ்வினுடைய பரிபூரணமான பொருத்தத்தை அல்லாஹ் இங்கு சொல்லவில்லை. வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஒரு அணு அளவு பொருத்தம் இருக்கிறதே அது மிக பெரியது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்வினுடைய அருள் பார்வை, ஒரு சின்ன அருள் பார்வை ஒரு அடியானின் மீது பட்டு விடுமையானால் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி தான். அந்த நபரினுடைய வாழ்க்கையே சந்தோஷமே சந்தோஷம்தான். அதற்கு ஒரு ஹதீஸையும் நம்முடைய ஷேகநாயகம் சொல்லி காமிச்சாங்க. அதை கேட்கும் பொழுது நமக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமை நாளில் ஒரு அடியானை கூப்பிடுவான். அந்த அடியானை கூப்பிட்டு சொல்லுவான், அடியானே இந்த தேதியில் என்ன பாவம் நீ செஞ்சியா இல்லையா? ஆமாம் ரப்பே. நம்ம மனிதர்களை மறைக்கலாம். எஸ்தகுஃபூன மினன்னாஸ் வலா எஸ்தகுஃபூன மினல்லா. மக்களுக்கு மறைக்கலாமா, அல்லாஹ்வுக்கு எதையுமே மறைக்க முடியாது. விளங்குச்சா? அல்லாஹ்வுக்கு மறைந்தது என்னதான் இருக்க முடியும்? அப்போ அல்லாஹ் தஆலா கேட்குறான், ஆமாம் ரப்பே செஞ்சேன் அல்லா. அதே மாதிரி இந்த தேதியில் இன்ன கிழமை இந்த இடத்துல இந்த பாவம் செஞ்சியா அடியானே? ஆமாம் ரப்பே என்று அந்த அடியான் பதற ஆரம்பிக்கிறான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் நூகிஷ ஃபகத் ஹலக. யாரை அல்லாஹு தஆலா தோண்டி துருவ ஆரம்பித்து விடுகிறானோ அவன் அழிந்து போய்விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அடியான் பதறி போய் நிற்கிறான். அந்த பதறி போய் நிற்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வினுடைய ஒரு அருள் பார்வை அந்த அடியானின் மீது படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அந்த அடியானினுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மன்னித்து விட்டேன் என்று சொன்னாலே அது நமக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இப்போ உலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம், அந்த அடியானுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் கன்வெர்ட் பண்ணிட்டான். எப்படி கன்வெர்ட் பண்ணான் தெரியுமா? ஹசனாத், நன்மைகளாக அல்லாஹு தஆலா கன்வெர்ட் பண்ணிட்டான். 1000 பாவங்களோடு வந்த அடியானை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 1000 நன்மைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மாற்றிவிட்டான் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அப்போ யாருக்கு அல்லாஹு தஆலா மாற்றுவான் அன்பானவர்களே? யாரின் மீது அல்லாஹ்வினுடைய ஜல்ல ஷானுஹு தஆலா இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்களை வெற்றியாளர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகிறான் அன்பானவர்களே.
அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய ஒரு சின்ன ஒரு கடைக்கண் பார்வை, ஒரே ஒரு சின்ன அருள் பார்வை ஒரு அடியானின் மீது பட்டு விடுமையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நபரினுடைய வாழ்க்கையையே அல்லாஹு தஆலா தலைகீழாக அல்லாஹு தஆலா புரட்டி விடுகிறான் என்பதாக நம்ம ஷேഖ்நாயன் சொன்னாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அடியான் ஒரு தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறை மன்னித்து விடுவது ஒரு பெருந்தன்மை. சர்க்காநாயகம் ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு நபர் 10 அடி அடிச்சாருமா, 10 அடி பகரமாக கொடுத்துட்டாங்க. அல்லது கருணை பெருந்தன்மையாக என்ன செஞ்சிட்டார், அந்த 10 அடிகளையும் மன்னித்து விட்டு விட்டார் என்று சொன்னாலே அது பெருசு. ஆனால் அந்த அடியார் ஒவ்வொரு அடிக்கும் பகரமாக ஒரு 1000 ரூபாயை கொடுப்பாரே, ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன செய்யலாம், அந்த அடியானுடைய பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தண்டனை கொடுக்காம மன்னித்ததே பெரிய விஷயம். அதற்கடுத்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவனுடைய பெரும் கருணையின் விசாலமாக அந்த எல்லா பாவங்களையும் நன்மைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மாற்றி விடுகிறான் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு அல்லாஹினுடைய அந்த அருள் பார்வை விசேஷமானது என்பதை நம்ம விளங்கணுமா. அதே மாதிரி மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அடியானை கூப்பிடுவான். கூப்பிட்டு 100 எனும் போர்வையால் அந்த அடியானை போர்த்தி கொண்டு அல்லாஹ் கேட்பான், அடியானே இந்த மாதிரி நீ பாவம் செஞ்சியாப்பா? ஆமாம் ரப்பே செஞ்சேன். அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட மறைக்க முடியும்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவ்வாறு கேட்க அந்த அடியான் சொல்லுவான், ரப்பே துனியாலேயே இந்த பாவத்தை எல்லாம் மறைச்சிட்ட என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவானா, அடியானே துனியாவிலேயே அந்த பாவங்களை மறைத்து விட்டேனே, இந்த உலகத்திலேயும் இந்த ஆகிரத்திலேயும் உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் யாருக்குமே தெரியாமல் மறைத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி விடுவான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படியாப்பட்டவனா இருக்கிறான், கஃபாரு துனூப் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக மட்டுமல்ல, சத்தாருல் உயூபாக குற்றம் குறைகள் அனைத்தையும் மறைக்கக்கூடியவனாகவும் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அல்லாஹ்வும் சத்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்தாராக இருக்கிறார்கள். சர்க்காநாயகம் சொல்லி காமிச்சாங்க, நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேலே எவ்வளவு கருணையை உருவானவங்களாக இருக்காங்க, நம்ம மேலே எவ்வளவு அன்பே உருவானவர்களாக நம்முடைய உயிருக்கு மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, ரப்பே என் உம்மத்துடைய கேள்வி கணக்கு மட்டும் நான் கேட்கவா அல்லா, ஏமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ரப்பே அவங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்களும் இங்கே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பட்டவர்த்தனையாக வெளியே தெரிஞ்சிருமே ரப்பே, அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்பை மட்டும் என்னிடத்துல நீ கொடுத்து விடு ரப்பே என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா மாட்டேன்றுவான். ஏன் தெரியுமா, நபியே உங்களுக்கும் தெரியாமல் நான் அதை மறைத்து விடுகிறேன், யாருக்குமே தெரியாமல் அதை மறைத்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான். அன்பானவர்களே, அப்போ அல்லாஹு தஆலாவும் சத்தாராக இருக்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்தாராக இருக்கிறார்கள். சர்க்காநாயகம் சொல்லி காமிச்சாங்க, அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் சத்தாராக ஆயிரணுமா, பிற நபர்களுடைய குறைகளை எல்லாம் மறைக்க ஆரம்பிச்சிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு நம்ம மேலே கருணையே உருவானவங்களா இருக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண் சதர முஸ்லிமன் ஃபி துன்யா, யார் துனியாவிலே ஒரு நபரினுடைய குறைகளை மறைக்கிறாரோ, சதரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆஹிரா, துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் அவரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மறைத்து விடுகிறான், அவருடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அன்பானவர்களே, பிறர்களுடைய குறைகளை நாம் காணாமல் அவர்களுடைய நிறைகளை பார்த்து வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. பிறர்களுடைய குறைகளை மறைத்து வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய அருள் பார்வை பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லீம்களாக முஃமின்களாக, மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா இந்த நொடி நேரம் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் சலாமத்தாக நிம்மதியாக நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சலாமத்தாக ஆக்கி நம்மை இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ள வைத்தானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணை, இந்த புனிதமிக்க மஜ்லிஸ் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடம்.
ஷேக் நாயகம் பல முறை சொல்லுவாங்க, ஹதீஸில் வருதுமா, அல்லாஹ்வை பற்றி ஒரு இடத்துல பேசப்படுது அப்படின்னா மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே லைன் லைனாக குவிஞ்சு இப்படி குவியறது இல்லை, இப்படி மேலே குவிஞ்சுக்கிட்டே போயிடுவாங்களாம் அரிசி வரைக்கும். அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்கிறான், தெரியாத மாதிரி அல்லாஹ் கேட்பானா, என்ன ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்பானா. அப்போ அந்த மலக்குமாரெலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னையும் உன்னுடைய கருணையை பற்றி உன் ஹபீப் நாயகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மலக்குமார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கீங்க, அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு அல்லாஹ் தஆலா ஆசைப்பட்டான். நாம் மன்னிக்க வேண்டும் என்று நாம் நமக்கு ஆசைப்பட்டுக்கல. அதாவது ஒரு குழந்தை குளிச்சு அழகுபடுத்தி அழகான ட்ரெஸ்ஸு போட்டு வெளியே வரணும்னு குழந்தை ஆசைப்படாது, தாய் தான் ஆசைப்படுவாங்க. அந்த குழந்தையை பிடிச்சி பாத்ரூமை கூட்டிகிட்டு போய் அழகாக குளிக்க வச்சு சோப் போட்டு நல்லா அதுலேயும் உயர்தரமான சோப்பாக வாங்கி குளிக்க வச்சு வாசமான பவுடர்லாம் பூசி விட்டு தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு அது ஒரு கண்ணு பற்றக்கூடாது ஒரு கரும்புள்ளி ஒன்று வச்சு விட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஏன்? தாய் தான் அந்த குழந்தை மேலே ஆசைப்படுறாங்க. 70 தாயை விட கருணை மிக்க ரப்பு தஆலா நம்ம மேலே அவன் ஆசைப்படுறான். என்னுடைய அடியார்கள் எல்லாம் நல்லவர்களாயிரணும், அவங்க பட்டோலையில் பாவமே இருக்கக்கூடாதுன்னு அவன் ஆசைப்படுறான். அதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி மஜ்லிஸ்களை ஏற்பாடு செஞ்சு அவனே நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். ஷேக் நாயகம் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னோடனே அரிசில ஒரு 100 ஆன தூண் இருக்கு, அந்த தூண் துடிக்க ஆரம்பிச்சிருமா. உடனே அல்லாஹ் கேட்பானா, உஸ்குன் நில்லு, ஏன் துணை நீ துடிக்கிற அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அப்போ அந்த தூண் சொல்லுமா, துனியால ஒரு அடியான் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ரப்பே, அவன் பாவத்தை மன்னிக்கிற வரைக்கும் நான் துடிச்சிட்டு தான் இருப்பேன்னு சொல்லுமா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அவன் பாவத்தை மன்னிக்கணுங்கிறதுக்காக நீ துடிக்கிற, அவனை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் தான் அவனை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவே வச்சேன்ட்டு அல்லாஹ் தஆலா. அன்பர்களே பாருங்க, நாம சுயமா ஒரு நன்மை செய்ய முடியாது. நாம் ஷேக் நாயகம் ஒரு தடவை சொல்லி காமிச்சாங்க, நம்மள என்ன நன்மையான காரியங்கள்லாம் வெளியாகுதோ அதுக்கு எல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய எக்திசா படி நாம் ஷர்ரே மஹஸ், நம் பாவங்களிலே கொண்டு போய் பாவங்களிலே ஊறி கிடக்கிறவங்க நம்மள அமைய சமயம் நல்ல அமல்கள் வெளியாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் அல்லாஹ் தஆலா நம்ம மேல கருணை காட்டுறான். அன்பர்களே, அப்ப நாம ஒன்றும் செஞ்சோன்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் முந்தி பைத்து படித்தோம், நான் இல்லைன்னு. அது சும்மா வெறும் வார்த்தை இல்லை, நான் இல்லை சுத்தமா நான் இல்லை. நான் இந்த மஜ்லிஸுக்கு வந்தேன் ரப்பே, நான் வரல ரப்பே, நீ தான் என்னை கூட்டிட்டு வந்த ரப்பே, உன் கருணையால நீ என்னை கூட்டிட்டு வந்த ரப்பே. என் ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, அல்லாஹ் கூட்டிட்டு வந்தான்னு எப்படிப்பா கூப்பிட்டு வந்தான்? ஆடு இழுத்துட்டு வர மாதிரி முன்னாடி கயிறை கட்டி உங்களை இழுத்துட்டு வந்தானா? இல்லை ட்ரெயின் தள்ளுற பஸ்லாம் தள்ளுற மாதிரி பின்னாடி தள்ளிட்டு வந்தானா? இல்லை, மேரே சாத் மேரே ஹுதாஹே, என் ரப்பு என் கூட இருந்து என்னை கூட்டிட்டு வந்தான். அன்பர்களே, அவனுடைய உஜூதை கொடுத்திருக்கிறான், அவனுடைய சிஃபாத்துகளை நம்மள பிரதிபலிச்சிருக்கிறான். சிஃபத்தே ஜாத்தியா என்னங்க? ஹயாத், இல்ம அறிவு, இராதா நாட்டம், குதிரத் ஆற்றல், சமாத் கேட்குதல், பசாரத் பார்க்குதல், கலாம் பேசுதல், இந்த 7 சிஃபத்துகளையும் 7 நகைகளையும் நமக்கு போட்டு அல்லாஹ் அலங்கரிச்சிருக்கிறான். இப்போ அல்லாஹ் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மௌத்தா இருக்கிறாங்க, மஜ்லிஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹயாத் இல்லை, மஜ்லிஸ்க்கு வர முடியுங்களா? வர முடியாது. இன்னைக்கு காலையில் ஒரு மகான் ஒருத்தவங்க நேற்று மௌத்தாயிட்டாங்க, ஃபாரூக் ஃபஜ்லி அப்படின்னு சொல்லி, அவங்க பெரிய மகான், அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்களுடைய ஜனாசாவை மிஸ்கின் ஃபோட்டோவில் பார்த்தா அவங்கள பார்க்கும் போகும்போது சர்க்கார் என்ன ஞாபகப்படுத்துறாங்க, இந்த சூரத்துலேருந்து இத்தனை காலம் எவ்வளோ கவிதைகள் அல்லாஹ் தஆலா படித்து கொடுத்துருப்பான். அப்போ அந்த திறமையோ அந்த அறிவோ இவங்களுக்கு சொந்தம் இல்லை, இவங்களிருந்து அல்லாஹ் வெளியாக்குறான். இப்போ அவங்க நாடனால் மஜ்லிஸ்க்கு வர முடியுமா? இப்போ இந்த ஹயாத்து நம்மள்ட வந்து மாட்டிக்கல. உதாரணத்துக்கு என் ஷேக் நாயகம் சொன்னாங்க, கண்ணு நீங்கள் இந்த ஃபேனை பாருங்கம்மா, சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுது, கரண்ட்டு வந்து இந்த ஃபேனில் மாட்டிக்கிச்சா இல்லை கரண்ட்டு வந்துக்கிட்டே இருக்குதா? சுவிட்சை போட்டோம் கரண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, சுவிட்சை போட்டால் நின்றுடும். அப்போ கரண்ட் வந்து இந்த ஃபேனில் மாட்டிக்கல. அது மாதிரி இந்த ஹயாத் எனக்கு சொந்தம், நான் சுயமாக ஹயாத்தாக இருக்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். இந்த ஹயாத்தை அல்லாஹ் தஆலா ஹரான் ஒவ்வொரு நொடியும் நமக்கு கூட இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்.
இப்ப இந்த ஹயாத்தை கொடுத்து இந்த மஜ்லிஸுக்கு நம்மளை அழைத்து வந்தவன் யாரும் இல்லை இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. அடுத்தது இல்மு இருக்கணும், அறிவு இருக்கணும். பைத்தியக்காரர்களாக இருந்து நம்ம மஜ்லிஸ்க்கு வர முடியுங்களா? வர முடியாது. அப்ப இல்மு அல்லாஹ்வுக்கு சொந்தம். அந்த தனக்கு சொந்தமான இல்மை நம்மள அல்லாஹ் தஆலா வெளியாக்குறான். ஒன்றுக்கும் ஒரு நாள் தனி பயான் செய்யலாம். சுருக்கமான நேரங்கள்னால சுருக்கமா சொல்லிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நாடுவா ஒரு நாளைக்கு பேசலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இல்மு அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஒருத்தருக்கும் தேவையான இல்முகளை அவங்களுக்கு தேவையானபடி அல்லாஹ் தஆலா வெளியாக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த இல்மு இருக்கு, அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம மஜ்லிஸ்க்கு வந்திருக்கிறோம். இந்த அறிவை கொடுத்து நம்முடைய இந்த மஜ்லிஸ்க்கு நம்ம அழைத்து வந்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. அடுத்தது நாட்டம் இருக்கணும். நாடுதல், இஷ்டப்படுதல்னு சொல்றோம் பாத்தீங்களா? நம்ம சுயமா நாட முடியாது. அல்லாஹ் தஆலா என்ன நாட வைக்கிறானோ அதுதான் நாட முடியும். நாட்டம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப இந்த மஜ்லிஸ்க்கு வரணுன்ற நாட்டத்தை கொடுத்து இந்த மஜ்லிஸ் நம்ம அழைத்து வந்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. அடுத்ததாக குத்ரத், ஆற்றல் இருக்கணும், சக்தி இருக்கணும். சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த சக்தி அல்லாஹ் நம்மளை வெளியாக்கி காட்டுறான். பாருங்க, ஒருத்தர் நல்ல ஓட்டப்பந்தய வீரரா இருப்பார். உசைன் போல்ட் சொல்றாங்கல்ல, பெரிய ஓட்டப்பந்தய வீரர், வேர்ல்டு சாம்பியன். இப்ப ஓட மாட்டாரு, நடக்க முடியலைங்க, என்னால எனக்கு கை கால்லாம் வலிக்குதுங்க அப்படிங்கிறார் உசைன் போல்ட். யூடியூப்ல அடிச்சு பார்த்தா தெரியும். அவர் ஒரு ஒலிம்பிக் போட்டிக்கு வர்றாரு, கையை பிடிச்சி 2 பேர் கூட்டிட்டு வராங்க. யாருங்க அவரு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வேர்ல்டு லெவல் சாம்பியன். இப்ப அவர்கிட்ட இருந்த ஆற்றல் எங்க போச்சு? ஆற்றல் அவருக்கு சொந்தம் இல்லை, ஆற்றல் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அந்த நேரத்தை வெளியாக்கி நம்மளை அலங்கரிச்சிட்டு இருக்கிறான். இப்ப நமக்கு குவத்தை குதிரத்தை கொடுத்து இந்த மஜ்லிஸ்க்கு நம்மை அழைத்து வந்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. அடுத்ததாக சமாத், காது இருக்குது, அதை கேட்க வைக்கிறது அல்லாஹ் தஆலா. கேட்க வைக்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹுவஸ் ஸமீஉன் பஸீர்ங்கறான். நான் மட்டும்தான் கேட்கிறவன், நான் மட்டும்தான் பார்க்கிறவன்ங்கறான் அல்லாஹ் தஆலா. அப்ப கேட்கிற தன்மை அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன்ல இருக்கக்கூடிய அந்த கேள்வியை நம்மள வெளியாக்கி நமக்கு யாராவது 4 பேர் பேசினா காதுல கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த கேட்குதல் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த நம்மளுடைய அருஆன் நம்மளை கேட்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அப்ப இந்த கேட்கும் தன்மையை நமக்கு கொடுத்து நம்மளை செவிடராக ஆக்காமல் இந்த மஜ்லிஸ்க்கு நம்மளை அழைத்து வந்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. அடுத்ததாக பசாரத், பார்க்குதல். இந்த பார்க்கும் தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. நம்மள அல்லாஹ் தஆலா வெளியாக்கி நம்மளை பார்க்க வச்சு இந்த மஜ்லிஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறான். அப்ப பசாரத்தை, பார்வையை நமக்கு கொடுத்து இந்த மஜ்லிஸ்க்கு நம்மை அழைத்து வந்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. அடுத்ததாக கலாம், பேச்சு. வாய் நம்மள்ட்ட இருக்கு, உதடு இருக்கு, நாக்கு இருக்கு, தொண்டை இருக்கு. இந்த பேச முடியாதவர்கள் இருக்கிறாங்கல்ல, வாய் பேச முடியாது, அவங்களுக்கும் இது எல்லாமே இருக்கும். நம்மள்ட்ட இருக்க எல்லாமே அவங்கள்ட்டே இருக்கும். ஆனால் அவங்களால பேச முடியாது. அப்போ நம்மளை யார் பேச வச்சா? அல்லாஹ் தஆலா பேச வச்சுக்கிட்டு இருக்கிறான். நாக்கு உதடு அசையுது, சத்தத்தை உள்ளிருந்து அல்லாஹ் வெளியாக்கிட்டு இருக்கிறான். தான் கூட இருந்து நம்மளை பேசுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறான். அன்பர்களே, அப்ப நம்மளை பேச வைத்து இந்த மஜ்லிஸ் நம்மை அழைத்து வந்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, கண்ணுகளா நல்லா பாருங்கம்மா, அல்லாஹ் தஆலா 7 அலங்காரங்களை உங்களுக்கு போட்டு அலங்கரிச்சிருக்கிறான். காதுல தோடு எவ்வளவு பெருசு, எத்தனை பவுன்ல போட்டிருக்காங்க, பெருசு இல்லை. காது கேட்கணும். வாயில என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அது பெருசு இல்லை, வாய் பேசணும். அது மாதிரி உடம்பு கோடி கோடியா சொத்து வச்சு பிரயோஜனம் இல்லை. உடம்பு வேலை செய்யற மாதிரி இருக்கணும், ஹயாத் இருக்கணும். இதெல்லாம் கொடுத்து நம்மளை எல்லாம் அலங்கரிச்சிருக்கிறான். அப்ப அதைத்தான் அந்த கவிஞர் சொல்ல வர்றாங்க, நான் இல்லை, நான் இல்லை, நிச்சயமாக நான் இல்லை. நான் இல்லை என்ன, இந்த மஜ்லிஸ் சுத்தமா நான் வரல, அல்லாஹ் என்னை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். இப்படி உட்கார்றோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் திக்ரு. திக்ருன்னா தனியா நம்ம தஸ்பீஹ் மிஷின் வச்சு செய்யறது இல்லை, அதுக்கு பேர் தஸ்பீஹ். திக்ரு அப்படின்னா உள்ளத்தால் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறது. சதா அல்லாஹ் தான் என் கூட இருக்கிறான். இதுக்கு தாங்க ஷேகுமார்களுடைய சேவை, ஷேகுமார்களுடைய தொடர்பு எதுக்குன்னு கேட்டா, யாதக கலத்தவாம் யாஃப்தக, சதாவும் அல்லாஹ்வை நினைக்கிறது, அந்த அல்லாஹ்வை அடையிறது. சதாவும் அல்லாஹ் எப்படி நினைக்க முடியும்? அதை கற்று தர்றவங்க தான் ஷேகுமார்கள். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கூட வச்சு ஒன்று ஒன்றா அல்லாஹ்வுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அல்லாஹ் நம்ம கூட எப்படி இருக்கிறான், நம்ம கூட இருந்து எப்படி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறான் அப்படிங்கிற சொல்லி 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 நம்மளை அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலேயே ஊற வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பர்களே, அல்லாஹ் தஆலா ஷேக் நாயகத்துடைய சேவையை கபூல் செய்வானாக. ஷேக் நாயகத்துடைய சேவையை அல்லாஹ் தஆலா உலகம் முழுக்கும் அல்லாஹ் தஆலா பல 1000 கோடி பேர்களுக்கு பிரயோஜனமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. ஷேக் நாயகத்துடைய குடும்பத்தினர்களையும் கொண்டு பல 1000 கோடி பேர்களுடைய கல்வை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்கு காரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஷேக் நாயகத்துடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆஃபியத் சலாமத் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. ஷேக் நாயகம் இன்னும் பல நாடுகளுக்கு சஃபர் செய்து
பல ஆயிரம் காதலர்கள் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. காலமெல்லாம் ஷேகநாயகத்துடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், இறுதி மூச்சை விடும்போது ஷேகநாயகத்துடைய நினைவோடு விடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தன் கருணையால் தருவானாக. வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அடுத்தபடியாக பாபுசலாம் அரபிக் கல்லூரியுடைய ஸ்தாபகரும் கண்ணியமிகு அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா அஷேக் முஹிபுல் ஆரிஃபின் பஹ்ருல் உலூம் ஷேகநாயகம் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அவுலியாக்கள் இறை நேசர்களுடைய நேசர்களாக நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த உருவத்திலிருந்தும் வெளியாக்கி அதை எனக்கும் தங்களுக்கும் உலக மக்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. தாங்கள் எல்லாரும் துவா செஞ்சுங்க, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புமிக்க பெரியோர்களே, ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு இஷா தொழுகைக்கு பின்பு, சுன்னத் தொழுகைக்கு பின்பு வித்ரு தொழுகிறோம். வித்ரு தொழுவது வாஜிப், கட்டாயம். வித்ரில் 3ஆவது ரக்காயத்தில் குனூத் ஓதுறதும் வாஜிப். அதாவது அன்றைய நாளின் கடைசி தொழுகை, கடைசி ரக்காயத்து, காலையிலிருந்து தொழுகையில் கடைசி ரக்காயத்தில் கிராஅத்துலாம் முடித்த பின்னாடி கடைசியாக தக்பீர் கட்டி குனூத் ஓதுவதை வாஜிபாக ஆக்கியிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் நம்ம அலட்சியம் காட்டக்கூடாது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வனஸ்தஹ்தீக வனஸ்தக்ஃபிருக வனு'மினு பிக வனதவக்கலு அலைக். ஒரு சில ஹதீஸ்களில் ஓரிரண்டு வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சில வார்த்தை விடுபட்டு இருக்குது, பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. இந்த குனூத்தே ஹஜ்ரத் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லுவார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிப்பு செய்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க. எல்லா ஃபிக்ஹ் கிதாபுகளும் இருக்குது. ஹதீஸ் கிதாபுகளில் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில், பைஹக்கியில் இடம்பெற்ற குனூத். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வனஸ்தஹ்தீக வனஸ்தக்ஃபிருக வனு'மினு பிக வனதவக்கலு அலைக வனுஸ்னி அலைக்கல் கைர குல்லஹு வனஷ்குருக வலா நக்ஃபுருக வனஹ்லஉ வனத்ருக்கு மன் யுஃப்ஜிருக. அல்லாஹும்ம இய்யாக நஅபுது வலக நுஸல்லி வனஸ்ஜுது வஇலைக நஸ்ஆ வனஹ்ஃபிது வனர்ஜு ரஹ்மதக வனக்ஷா அஸாபக இன்ன அஸாபகல் ஜித்த பில் குஃபாரி முல்ஹிக். இந்த குனூத்தை நம்ம எல்லாரும் ஓதணும். எல்லாருக்கும் வாப்பாடம் இருக்குல்ல, மனப்பாடம் இருக்குல்ல. மனப்பாடம் இல்லைன்னாலும் மனப்பாடம் பண்ணிக்கணும். எப்படி அல்ஹம்து சூராவை மனப்பாடம் பண்ணுறோமோ, ஏன்
அல்ஹம்து சூரா மனப்பாடம் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த குனூத்தையும் மனப்பாடம் செய்து கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஓத வேண்டும். ஓதுவது வாஜிப். அப்படி இந்த குனூத்து மனப்பாடம் ஆகவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா அல்லது வேறு ஏதாவது துவாக்கள், தெரிந்த துவாக்களை ஓதிக்கலாம். அல்லாஹ் மஹ்தினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத், இந்த துவா ஞாபகம் இருக்கோ ஓதிக்கலாம். ஆக துவாவும் ஓதுறது இந்த குனூத்துக்கு பகரமாக வேறு துவாக்கள் ஏதாவது ஓதுவது வாஜிப். இதை தர்க்கு செய்தால் சஜிதா சஹு கட்டாயம். அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக, ரப்பே உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன். இஸ்திஆனத் சொல்லு வாங்க பதில் சொல்லு. அன்பர்களே, அல்லாஹும்ம இய்யாக நஅபுது வ இய்யாக பெருமானம் தக்பீர் கட்டணும்னு சொல்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக, இறைவா உன்னிடத்தில் தான் நான் உதவி தேடுகிறேன் என்று முதலில் சொல்கிறார். மற்றெல்லாம் பின்னாடி. எடுத்தவொன்னே இஸ்திஆனத்தை அல்லாஹ் மண்டி வைக்கிறாங்க. இஸ்திஆனத்னா உதவி தேடுதல். உதவி தேடுதல் அல்லாஹிடத்திலே மட்டுமே தான் தேட வேண்டும். இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே தான் உதவி தேடுகிறேன் அப்படின்னு. சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் குர்ஆனை ஆரம்பிச்சோன்னா முதல்ல அல்லாஹ் கேட்குற துவாவும் அதுதான். முதல்ல அல்லாட்ட குர்ஆனில் அல்லாஹ் செய்யக்கூடிய விண்ணப்பம் என்னங்க? இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது, உன்னை வணங்குகிறோம். அடுத்து இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அல்லாஹ் தஆலா அல்லாட்ட நம்ம கேட்குற துவாவும் அதுதான். குர்ஆனில் தொழுகையில் முதல்ல அல்லாட்ட நம்ம கேட்குற துவாவும் அதுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுதான் தொழுகையிலையும் முதல்ல அல்லாட்ட கேட்குறோம். அதே துவா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய பொழுதின் கடைசியிலே அல்லாட்ட காலையில் ஃபஜ்ர்லேயும் இய்யாக நஸ்தஈன் தான் ஆரம்பிச்சிங்க. முடிக்கும் போதும் அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக, உன்னிடத்திலே தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லி முடிக்க சொல்லி தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொல்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு மனிதன் இபாதத்தே இலாஹியாவில் ஷிர்க் வைக்க மாட்டான். மூமினான ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் இய்யாக நஅபுதுல மாசிவல்லா அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களில் போய் இபாதத் செய்து ஷிர்க் வைக்க மாட்டான். ஷிர்கே ஜலி இந்த மனுஷனை விட்டு போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் தஆலா மூமினான முஸ்லிமான மக்கள் அல்லாஹ் அல்லாதவைகளே தன்னுடைய வணக்கத்துக்குரியவனாக ஆக்க மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள், வணங்க தகுதி உள்ளவர்களாக எண்ணவும் மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இரண்டாவது ஷிர்க் இருக்குங்க, ஷிர்கே ஹஃபி. இதில் ஏராளமான மக்கள் மாட்டிக்கிறாங்க. என்னங்க அது? அதில் உள்ள தௌஹீத் ரொம்ப கொஞ்சம் சிரமமானது தான். இதுக்கு பேர் தௌஹீதே ஃபிஇலி என்று சொல்லுவார்கள். தௌஹீதே ஃபிஇலி அர்த்தங்க ருபூபியத் வ இஸ்திஆனத்தே இலாஹியாவில் மாசிவல்லாவை அல்லாஹ்வோடு இணையாக்குவது, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளை இணையாக்குவது. அதாவது அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக நமக்கு நன்மையோ தீமையோ செய்யும் என்று எண்ணுவது, அதற்காக அதனிடத்திலே சென்று முத்தவஜ்ஜி ஆவது. அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் நமக்கு அணுவளவேனும் அல்லாஹ்வுடைய குவத் இல்லாமல் நமக்கு நன்மையோ தீமையோ செய்யும் என்று எண்ணுவது. இது அல் குஃபுர் ஃபில் அஷ்ஷிர்க் ஃபில் இஸ்திஆனத் அஷ்ஷிர்க் ஃபில் ருபூபியத். நல்லா விளங்க, இந்த ஷிர்க்கு நரகத்துக்கு கொண்டு போகிற ஷிர்க் இல்லை, ஷிர்கே ஜலி இல்லை. இதுக்கு பேர் ஷிர்கே ஹஃபி என்று சொல்லுது, மறைமுகமான ஷிர்க். இந்த ஷிர்க் என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் நெருங்க விடாமல் தடுக்கும், தரஜாத்துகளை தடுக்கும். ஏன் திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது? இது ஷிர்க்குன்னு நம்ம சொன்னோன்னு தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்கிறாங்களே இதெல்லாம் ஷிர்க்கு, அல்லாத உதவி தேடுறது ஷிர்க்குன்னு. நம்ம அப்படி சொன்னோன்னு நினச்சிக்காதீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் என்ன சொல்கிறான்? அல்லாத சிருஷ்டிகள்கிட்ட உதவி தேடுறது ஷிர்க்கு. ஆகவே நீங்கள் நாவூர் ஜமான்கிட்ட போய் காதிர் வலி முராது ஹாசில், யா முஹியுத்தீன் முராது ஹாசில், முஹியுத்தீன் நிஜமானே உதவி செய்யுங்க, விளைஞ்சுங்களா? யா சாஹிபன் நாகூர் குல்லி நாசிரி, நாகூர் எஜமானே உதவி செய்யுங்க, எனக்கு உதவியாளர் ஆகிவிடுங்கன்னு சொன்னால் உடனடியாக அவன் ஷிர்க்கு
முஷ்ரிக்கா போயிட்டான், இஸ்லாத்தொட்டு வெளியே ஏறிட்டான், கபூர் வணங்கியா போயிட்டான், அவன் காஃபிரா போயிட்டான், அவன் பள்ளிவாசலை போய் தொழுகக்கூடாது, அவன் பின்னாடி தொழுகக்கூடாது, ஆனால் அவன் பிள்ளை மட்டும் கல்யாணம் முடிச்சுக்கலாம். அப்போ நீ காஃபிர்னு சொன்னால் நீ இது வரைக்கும் தௌஹீத் ஜமாத்தை அறிவிப்பு செய்யும் தெம்புள்ள ஒரு தெம்புள்ள திறமையுள்ள ஒரு ஆம்பளையாக இருந்தா விளைஞ்சுங்களா. உண்மையிலேயே இன்னும் சொல்ல போனால் வேணாம், அசிங்கமான வார்த்தையை சொல்ல வேணாம், உண்மையிலே தெம்புள்ள ஆம்பளையாக இருந்தால் சொல்லு. தௌஹீத் ஜமாத் அவங்கெல்லாம் காஃபிர் என்று முடிவாயிருச்சு, முஷ்ரிக் என்று முடிவாயிருச்சு. யார்? தர்காவுக்கு போகிறவங்க எல்லாம், தர்காவில் போய் உதவி கேட்டவங்க எல்லாருமே முஷ்ரிக் என்று முடிவாயிருச்சு. அதனால யாரெல்லாம் அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் அவங்க எல்லாம் திருமணம் முறிஞ்சு போச்சு, காஃபிருடைய பிள்ளை திருமணம் முறிஞ்சு போச்சு. எனவே உடனடியாக அவர் திருமணத்திட்டு வெளியே வர வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு செய்யும். முத்திடுவானவங்க முத்தி இப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? தர்காவுக்கு போனா ஷிர்கு, ஊதுபத்திக்கு ஏற்றினா ஷிர்கு, சந்தன குணம் தூக்குனா ஷிர்கு, கொடி ஏற்றினா ஷிர்கு. ஆடோ பாவிகளா. யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாசிரி, யாயு சாஹிப் நாகூர், நாகூர் எஜமானே எனக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள், குல்லி நாசிரி எனக்கு உதவி செய்யுங்கள் கூப்பிடுறாங்க. யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாசிரி இஸ்ஸம்இ வல்லா வ ஹுஸ்னில் பாசிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. அபிதூலி உமரின் லாபி உமரின் காசிரி யா சாஹிபன் ஜி மறந்து போச்சு. அபிதூலி உமரின் லாபி உமரின் காசிரி யா மஜ்மஅல் கைராத்தி அப்துல் காதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாஹிபுன் நாகூர், நாகூர் எஜமானே, குல்லி நாசிரி எனக்கு உதவியாளராக நீங்கள் ஆகிவிடுங்கள். என் உடல் உறுப்புகளிலேயும் என் கண்ணிலேயும் என் காதிலேயும் ஆரோக்கியம் பெறுவதற்கு உதவியாளராக நீங்கள் இருங்கள். அபி தூரி உமரின் லாபி உமரின் காசிரி எனக்கு எல்லாம் நீண்ட வயசை கொடுக்கணும், என் வயசு சின்னதாக இருக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் துவா செய்யுங்க, உதவி செய்யுங்கள் எனக்கு. யா யா மஜ்மஅல் கைராத்தி அப்துல் காதிரி அப்படின்னு கேட்டாங்க. ஜி மொஹீதீன் அவங்க என்ன சொல்லணும்? யா சையதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி. யா சையதி என்று யார்? என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. யா சையதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி என் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். மாலி சிவாக வலா அல்வி இலா அதி உங்களை தவிர எனக்கு வேறு கதியே இல்லை, நீ வேறு யாரிடத்திலும் என்னை ஒப்படைத்து விடாதீர்கள். யார்கிட்ட உதவி தேடுறாங்க? ரசூலோட உதவி தேடுறாங்க, நாகூர் எஜமான்ட்டு போய் உதவி தேடுறாங்க. ஜி முஹீதீன் உதவி தேடுறாங்க. யா முஹியத்தீன். இதெல்லாம் குஃப்ரு, ஷிர்கு, வழிகேடு. ஏன் அல்லாஹ் இருக்கும்போது இவங்கள்ட்ட போய் உதவி தேடுறீங்க? அதான் அல்லாஹ் இருக்கிறானே. யா அல்லான்னு கூப்பிடுறீங்க, நான் சாஹிபன் நாகூர்னு கூப்பிடுறீங்க. அந்த சாஹிபன் நாகூரி அல்லாஹ் தானே கூப்பிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்னு ஏன் கூப்பிடுறீங்க? அந்த ரசூலுல்லாவே அல்லாஹ் தானே கூப்பிட்டாங்க. உதவி அல்லாஹ் இருக்கும்போது ஏன் சிறுஷின உதவி தேடுற? கேட்கறதுக்கு இனிமையா இருக்குல்ல, ரொம்ப கரெக்டாக தௌஹீதுல கரெக்டாக சொல்றாரு. சொல்றதுங்க அவர் கேட்குற நியாயம் தானேங்களே. அதில் அப்பாவிங்க போய் ஏமாந்துடுறாங்க. கரெக்டாக சொல்றாரு அவர். அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹ் இல்லை மொத்தமாக போயிட்டான். அல்லாஹ் ஹயாத்தா தான் இருக்க. யா அல்லாஹ் கூப்பிட வேண்டியதானே. உலிதுல்லா அபிதுர் ரஹ்மான். யா அல்லாஹ்னு கூப்பிடு, யா ரஹ்மான்னு கூப்பிடு, யா ரஹீம்னு கூப்பிடு. ஏன் யா முஹியத்தீன், யா நாகூரி, யா தப்லி ஆலம் பாதுஷா, யா இப்ராஹிம் பாதுஷான்னு ஏன் கூப்பிடுற? யா ஷேக், யா முஹியத்தீன், அப்துல் காதர் ஜீலானி, ஏன் எஜமான் பேர் சொல்லி சொல்கிற? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல. அவன் அப்படி தான் இங்கே வழி கெடுக்கிறான் எல்லாத்தையும். ஆகவே அப்படி கூப்பிட்டால் அது குஃப்ரு, ஷிர்கு, வழிகேடு. அப்படி கூட்டம் காஃபிரா போயிட்டான். ஆனால் அவன் பொண்ணை மட்டும் கல்யாணம் முடிச்சுக்கலாம். திருட்டு பயில அது தலா கூட்டுன்னு சொல்கிற முதல்ல நீ அது சொல்லி பாரு ஃபர்ஸ்ட்டு. அது ஒத்துக்க மாட்டாங்க. விளைஞ்சா இல்லைங்களா? சரி, இப்போ இது குஃப்ரா ஷிர்கா? கவனிங்க. அல்லாஹ் அல்லாத மற்ற சிருஷ்டிகளை வணங்குவது ஷிர்க ஜலி, இபாதத்தில் ஷிர்க் வைக்கிறது. அல்லாஹ் அல்லாத சிருஷ்டி ஒரு வணங்கினான், மாபூதாக ஏற்றுக்கொண்டான், வணங்கும் தெய்வமாக சொன்னான், அது தெய்வமாக இருப்பதற்கு தகுதி உடையதாக மனதிலே நினைத்தான், அது குஃப்ரு. அல் இராதத்து பில் குஃப்ரு குஃப்ருன். குஃப்ரை நினைச்சாலே குஃப்ரு தான். எப்படி வர்ற வருஷம் பழனிக்கு மொட்டை போடலான்னு இருக்கேன்னு நினைச்சான், இப்போ போடல, இப்போ போடலாம் இல்லைங்க, வர்ற வருஷம் போடலான்னு நினைச்சான். நவுது பில்லாஹ், இப்பவே காஃபிரா போயிட்டான்.
ஏன் அந்த பழனியில் இருக்கிறவருக்கு ஒரு சக்தி இருப்பதாகவும் அவர் உனக்கு உதவி செய்ய முடியும் என்றும் நீ கருதுகிறாய். முடிஞ்சு போச்சு. நீ இப்பவே காஃபிரா போயிட்டான். அவுது பில்லாஹி மின்ஹா. நினைச்சாலே காஃபிர். இராதத்து பில் குஃப்ரு குஃப்ருன். குஃப்ர் செய்ய நாடுவதே காஃபிர் தான். அலஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அலஞ்சா இது குஃப்ர். வணக்கத்தில் ஷிர்க் வைக்கிறது. இஸ்திஆனத் உதவி தேடுவதில் ஷிர்க் வைக்குதல். அடுத்த பாயிண்ட். அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் நமக்கு உதவி செய்யும் என்று கருதி உதவி தேடலாமா? இது ஒரு கேள்வி. நான் ஒரு ஜமான்ட கேட்கலாமா அப்படின்னா நல்லா கவனிங்க. அல்லாஹ் அல்லாத எந்த சிருஷ்டிகளும் சுயமாக தன்தானே நமக்கு எந்த உதவியும் செய்யாது என்பது ஈமான். ஏன்? குவத்து அடங்கலும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அன்னல் குவத்தை அனைத்து குவத்துக்கும் சொந்தக்காரன் யாரு? லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹ். ஆட்டமும் அசைவும் ஒரு சிறு சக்தியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் கொண்டே தேவை. அல்லாஹ்வுக்கு தான் தேவை. குவத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். யாரு சாஹிபே குவத்தா இருக்கிறானோ அவன் தான் சாஹிபில் அஃபாலா இருக்க முடியும், செயல்படுபவனா இருக்க முடியும். ஏன்? செயல்படுவதற்கு குவத்து தேவை. பாருங்க, இப்போ இந்த தஸ்பீஹ் ஆடுறதுக்கு என்ன வேணும்? குவத்து வேணும். தானா ஆடுமா? இது ஆடாது. இப்போ தானா ஆடுதுங்களே, தானா ஆடுத மேலே உங்க கை பிடிச்சிருக்குதுங்க. தானா எப்படிங்க ஆடும்? தஸ்பீஹ் தானா ஆடாது, மேலே ஒரு கை பிடிச்சிருக்கு. அந்த கையில குவத்து இருக்குது, அது ஆட்டுது. இந்த தஸ்பீஹ் ஆடுது. ஆட்டுவித்தால் ஆடுகின்ற மையத்தாய் மாறிக்கும். இது ஆட்டுவிக்கப்படுகிறது தஸ்பீஹ். ஆட்டுவிப்பவன் ஒருவன் இருக்கிறான். அப்ப குவத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஆட்டுவித்தால் தான் ஆட்ட முடியும். அப்ப நாம எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? வெறும் மஜ்பூர். தஸ்பீஹ் எப்படி ஆடுதோ அது மாதிரி மௌலா தாலா நம்மளை ஆட்டு வைக்கிறாங்க. தஸ்பீஹ் மணியை மேல பிடிச்சி ஆடுறோம். அல்லாஹ் தஸ்பீஹ் மணி கூட ஐனா இருக்கிறான். நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் அவன் தான் இருக்கிறான். அவனுடைய உஜூது கொண்டுதான் நம்ம சூரத்து காட்சி அளிக்குது. ஆகவே நம்மோடு இருந்து தன் குவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். கூட இருந்து வெளிப்படுத்துறாங்க அல்லாஹ் தஆலா. கை ஆடுதுன்னா கை கூட அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உஜூது இருக்குது. உஜூதுல குவத்து இருக்கு. அந்த குவத்தை கொண்டு கை ஆடு. என் ஷேഖന சொல்லுவாங்க, இப்போ நாம மலம் ஜலம் சுத்தம் செய்து கொள்கிறோம், நம் கையிலே தண்ணி ஊற்றி கழுவிக்கிறோம். முடியாமல் போயிடுறாங்க. கை கால் சலாமத்தா இல்லாமல் படுத்த படிக்கையாக போயிடுறாங்க. அவங்க யாராவது மற்றொருவர் வந்து தண்ணி ஊற்றி கழுவி விடுறாங்க. பிறந்த குழந்தை தன் சுய தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் வரையிலேயும் அம்மா தண்ணி ஊற்றி கழுவி விடுறாங்க. மலஜல தேவைகள் இருந்தாங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு அன்ஃபுஸுல குவத் இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யலை. ஆஃபாக்களை வெளியிலிருந்து குவத்தை அல்லாஹ் வெளியாக்கி, வெளியில் ஒரு கையில் வெளியாக்கி தண்ணி ஊற்றி அவங்க கழுவி விடுறாங்க. அப்புறம் அல்லாஹ் கையில் கால குவத்து கொடுத்துட்றான், அறிவு கொடுத்துட்றான். இவர் அன்ஃபுஸில கொண்டே தேவையை பூர்த்தி ஆகிறது. முதிய பருவம் வந்துடுது, முடியாமல் போயிடுது. இப்போ திரும்ப அல்லாஹ் வெளியிலிருந்து அவர் தேவையை பூர்த்தி செய்விக்கிறான். ஆஃபாக்கிலிருந்து வெளியிலிருந்து எஜமான் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் நான் வாழும் காலமெல்லாம் என் குவத்தை கொண்டு அன்ஃபுஸிலிருந்தே என் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொண்டு, என் உணவு உண்ணுதலும் என் கையால் உள்ள வேண்டும், என் சுத்தம் செய்து கொள்வதும் என் கைகளால் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதுவரை என்னை வாழச்சி. அது எப்போ முடியாமல் போய் விடுகிறதோ அந்த ஹரம், அந்த முதுமை பருவம், பிறரின் தயவை கொண்டு தான் வாழ முடியும் என்ற பருவம் இருக்கிறது, அதை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. ஏன்னா பெற்ற தாய் முகம் சுளிக்காமல் குழந்தைக்கு அவர்கள் சுத்தம் செய்வார்கள். 2 மாதம் 3 மாதம் குழந்தை மலம் ஜலம் கழிச்சிட்டாங்க, தாய் முகம் சுளிப்பாங்களா? அப்படியே ஊடெல்லாம் புரண்டு அதிலே புரளுவான், நஜீஸ்லேயே புரளுவான். அப்படியே தூக்கி அப்படியே ஒரு முத்தம் வேற கொடுத்துக்குவாங்க. கல்வீட்டிலுக்கு அப்படியே ஒரு முத்தம் வேற கொடுத்து, கண்ணு ராசா வேலை வச்சிட்டியா வாடா அப்படின்னு கொண்டு போய் சுத்தமாக சோப்பெல்லாம் போட்டு கழுவி அப்புறம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அத்தா கையில். அப்போ தான் அத்தா வந்து வாங்கி அவரு முத்தம் கொடுப்பார். அத்தா அவர் அது பையன் வீட்டுக்குள்ளேயே 1-2 கல் போட்டிருந்தோன்னா அவங்க வெளியே போயிடுவார். உன் பையன் என்ன செஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு போயிடுவார். அவங்க சுத்தம் பண்ணுவாங்க. அந்த முகப்பத்தை அல்லாஹ் கொடுக்குறான். குழந்தை மேலே பாசத்தை அல்லாஹ் தாலா கொடுக்குறான். அந்த பாசம், அந்த பிரியம் இருக்குது. அதை முகம் சுளிக்காமல் வேலை செய்வார். ஆனால் நீ 70-80 வயசு ஆயிடுச்சு, இப்போ உன்னுடைய மலம் தரம் சுத்தம் செய்யக்கூடியது வேற ஒருத்தர் பொறுப்பில் இருந்துச்சுன்னா முகம் சுளித்து கொண்டு செய்வார். இன்னும் போகாமல் கிடக்குது,
சித்தாவலாச்சும் ஒரு ஃபாத்தியா ஓதி வேணா 2 ரூபா எக்ஸ்ட்ரா பார்த்து மட்டன் வாங்கியாவது ஃபாத்தியா ஓதிடலாம். பீஃபெல்லாம் வேணும், மட்டன்லேயே ஃபாத்தியா ஓதிடலாம். முடியாது, போகாமல் கிடக்குது, நம்ம கழுவ வேண்டியிருக்கு அப்படின்னு மனசு சொல்லணும். வெளியில் பரவாயில்ல இந்த நான் பார்த்துக்கிறேன், இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வெளியில் சொன்னாலும் அவன் உள்ள கல்வி என்ன சொல்லும், போனால் ஃபாத்தியாவது ஓதிடலாம், கடன் கூட வாங்கியாவது ஓதிடலாம், சிறப்பாக ஓதிடலாம். கடைக்கு போக மாட்டேங்குது, என்ன செய்யுது அப்படின்னு மனசுக்குள்ளார உள் மனதிலே ஒரு வெறுப்பு இருக்கும். எல்லாருக்கும் இல்லாட்டி சில பேருக்கு அது இருக்கும் பை விளைஞ்சா இல்லைங்களா. அதனால பெருமானார் துவா செய்யும்போது கூட சேர்த்துக்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த தள்ளாத பருவத்தை விட்டும் அவனிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வன் அவுது பிக்கிமின் ஹரம் இன்னொரு துவால வன் அவுது பிக்கிமின் அறுதலில் உமுர், முதிய பருவத்தை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொருத்த பெருமானார் அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை ஹயாத்தா நீ வச்சிருக்கிற காலமெல்லாம் என் கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், கை கால் வேலை செய்யணும், அந்த மாதிரி வச்சிரு அல்லாஹ். மத்தினா பி அபுசாரினா வ அஸ்மாயினா வ குவத்தினா மா ஹைத்தனா, நீ ஹயாத்தா எங்களை வச்சிருக்கிற காலமெல்லாம் என் சலாமத்தா வச்சிருந்தா அப்படியே கொண்டு போயிரு கபருக்கு. இப்படி துவா செய்கிறாங்க பாருங்க அல்லாஹ். அது எவ்வளோ பெரிய சாதாரண துவா நினச்சிங்களா? அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட போய் கேட்கு. ஒரு அம்மா என் குடும்பத்தில் படுத்தபடிக்கையாக இருந்தாங்க. எண்பத்தஞ்சு வயசு இருக்கும். அந்த அம்மா பார்க்குறதுக்கு நான் என் குடும்பம் சொந்தக்காரங்க தான், பார்க்குறதுக்கு நான் போகும்போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்க, நினச்சிங்களா கண்ணு எனக்கு மௌத்து வரணும்னு துவா செய்யுமா சீக்கிரமா, இப்போவே சொல்லுவாங்க. அது பேசிட்டு உட்காந்துருப்பேன், கண்ணு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராவு, வெள்ளிக்கிழமை நாள் மூத்தா போனால் சார் நல்ல சீதேவியான மூத்துன்னு சொல்லுவாங்க. நைட்டு இன்னைக்கு வேலைக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை வருது, அல்ல இன்றைக்கி ராவோட ராவா மூத்தா போயிடணும், துவா செய்யுங்க. இன்றைக்கி நைட்டு இல்லாட்டி விடிஞ்சு பகலில் வெள்ளிக்கிழமையாவது மூத்தா போகணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை மூத்தா போகக்கூடியவர்களுக்கு விசேஷமான அல்லாவுடைய அருள் இருக்குது என்று ஹதீஸுகளில் வருது. அதனால பெரியவங்களாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அது ஹதீஸிடுங்க என்னென்ன, அல்லாஹும்ம அமித்தினி ஃபீ லைலத்தில் ஜும்ஆத்தி அவு ஃபீ நஹாரிஹா, யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளி இரவு என்னை மூத்தாக்கு, அது வெள்ளிக்கிழமை பகலிலாவது என்னை நீ மூத்தாக்கு அப்படின்னு துவா செஞ்சுருக்கிறாங்க. அந்த வெள்ளிக்கிழமை மூத்தா போகிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நன்மை. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை நசீபாக்குவானாக. அது ஒரு பெரியவங்களுடைய ஒரு நல்ல பழக்கம். ஆனால் வெள்ளிக்கிழமை மூத்தா போனால் தான் மன்னிக்கப்படும், மற்ற 6 நாள் மூத்தா போனால் மன்னிக்கப்படும் அப்படிலாம் அர்த்தம் இல்லைங்க பாய். ஹதீஸில் பெருமானார் ஸல் வெள்ளிக்கிழமை மூத்தாதை பற்றி சில சிறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால விளைஞ்சா இல்லைங்களா. அப்படியே இந்தம்மா துவா சொல்லுவாங்க, இன்னைக்காவது வெள்ளிக்கிழமை வருது, நைட்டு வியாழக்கிழமை, இன்னைக்கு மூத்தா போகிறதுக்காவது ஒரு துவா செய்யுமா என் கண்ணு என்ற ஹதீஸில் வருது. திருமதி ஷரீஃபுடைய சஹியான ஹதீஸ் இது. அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமல் ஜும்ஆத்தி அவ் லைலத்தில் ஜும்ஆத்தி இல்லா வகாஹுல்லாஹ் ஃபித்னத்தல் கபரி. ஒரு மூமினான மனிதன் வெள்ளிக்கிழமை பகலிலோ அல்லது வெள்ளிக்கிழமை இரவிலோ மூத்தா போனால் கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகிறான் என்று பெருமானார் சொன்னதாக திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ். அது அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தின் எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க. அந்த மாதிரி நல்ல மூத்த அல்லாஹ் நம்ம எல்லோரும் கொடுப்பானாங்க. இல்லைங்களா. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாசமனத்தோட மூத்தா போய்ட்டு, வாசமனத்தோட மூத்தா போய்ட்டு நல்லாயிருக்கும், அப்படியே நான் துவா செய்ப்பா அப்படின்வாங்க. நான் அன்றைக்கி டெய்லி போய் பார்க்குறது பேசுகிறது உண்டு அவங்கள. அவங்க துவாவுக்காக வேண்டி போய் ஒரு நாள் துவா செய்வாங்க, ரொம்ப நேரம் துவா செய்வாங்க. ஒரு தடவை சொல்கிறாங்க, அவங்க வீட்டு குடும்பத்தில் யாராவது மூத்தா போய் செய்து அவங்கள்ட்ட போய் இந்த ஒரு மூத்தா போயிட்டான்னு சொன்னால், பாருவா நல்லபடியாக களிமாவோடு போய் சேர்ந்துட்டாரு, நானும் அந்த எனக்கு அந்த மூத்து வர மாட்டேங்குது, நானும் நல்லபடியாக களிமாவோடு போய் சேரணும் துவா செய்ப்பா. எப்போ பார்த்தாலும் ஒரே துவா தான், ஏன்னா களிமாவோடு போய் சேரணும், களிமாவோடு போய் சேரணும், களிமாவோடு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போய் சேரணும், துவா செய்யுங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவங்க நீண்ட வயசை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பார்த்தாங்க, எல்லாம் அடக்க மகனாக வச்சுங்களேன். இப்போது அதனால நீண்ட வயதை எதிர்பார்ப்பதை விட உடல் சலாமத்தோடு என்னை நீண்ட வாழச் செய்கிறப்பே, ஆனால் வாழும் காலமெல்லாம் கண் பார்வையோடு காது கேட்கும் தன்மையோடு என் உடல் கைகால் சலாமத்தோடு என்னை வாழச்சு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருந்த துவாக்களில் ஒரு துவா. எதுக்கு இங்கே வந்துச்சு பேச்சு கொடுக்கால? ஐயாக்க நஸ்தஈன் ஆரம்பிச்சது சொல்ல மாட்டேங்க, குறுக்காலுக்கு இந்த பேச்சு வந்துச்சு மூத்த பற்றி. சரி, மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்துருவோம்ப்பா. அப்போ இஸ்திஆனத் உதவி தேடுதல். அப்போ ஷிர்க் ஜலீனா என்னங்க? அல்லாஹ் அல்லாத மாசி வல்லாக்களை வணங்குவது ஷிர்கே ஜலி. ஷிர்கே ஹஃபீனா என்ன? அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள்
தன்தானே சுயமாக நமக்கு ஏதேனும் செய்ய முடியும் என்று கருதினால் அது ஷிர்கே ஹஃபி, மறைவான ஷிர்க். அது ஷிர்கே ஜலி அல்ல. ஒரு மூமினான மனுஷன் அவன் கல்புல உறுதி இருக்கும், என்ன இருக்கும், அல்லாஹ் அல்லாத யாருக்குமே குவத்து கிடையாது. யார்கிட்ட வேணா கேளுங்க, சக்தி அடங்கலும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் சொந்தமானது. அனைத்து சக்திக்கும் உரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் சக்திக்குரியவன். அப்ப அனைவரிலும் இருக்கக்கூடிய சக்தி யாருங்க? லா ஹவுல வலா குவத்த. அப்ப அல்லாஹ்வுடைய குவத்து கொண்டு தான் நான் வேலை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய குவத்து கொண்டு தான் நான் இயங்குகிறேன். அந்த மூமினுடைய 2 உதடுகளும் என் குவத்தை கொண்டு தான் அசைந்தது. அல்ல சொல்ல, ஒரு மூமின் அல்லாஹு அல்லாஹ் திக்ர் செய்யறான்னா நான் தான் உதட்ட அசைய வச்சேங்கிற அல்ல சொல்லிச்சாங்க. குவத்து எனக்கு சொந்தங்கிறான். யாரு சாஹிபு குவத்தோ அவன் தான் வேலை செய்ய முடியும், அவன் தான் சாஹிபுல் அஃஆலா இருக்க முடியும். யாரு சாஹிபுல் அஃஆலோ அவன் தான் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். அப்ப நன்மை செய்யவும் தீமை செய்யவும் என்ன தேவை? குவத் தேவை. குவத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அப்ப நன்மை தீமை யாரு தான் செய்ய முடியும்? லா நாஃபிய ஃபில் வஜூதி இல்லல்லாஹ். கொஞ்சம் அந்தமா சொல்லுங்களேன். லா லார ஃபில் வஜூதி இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர யாரும் நன்மையும் செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் தீமையும் செய்ய முடியாது. இது ஒரு மூமினுடைய அகீதா. இந்த அகீதாவை மனசில் வைத்துக்கொண்டு ஒரு மூமின் யாரிடத்திலும் சென்று உதவி கேட்பது தப்பே இல்லை. அப்துல் ரஹ்மான் இந்த மிஷின் கொடுங்க அப்படின்னு கேட்டேன், கொண்டாங்களேன், போய் உதவி தான் கேட்டிருக்கிறேன், தப்பு இல்லை. ஏன்னா என் கல்பில் அவர் எந்திரிக்கவும் முடியாது, அவர் கொடுக்கவும் முடியாது, பொருளும் அவரது கிடையாது, அவர் தருவதற்கு சக்தி கையிலும் இல்லை, அவர் காலிலையும் இல்லை இந்தாங்க என்ற உணர்வு என் கல்பில் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு வெளிரங்கத்திலே ஒரு உதவி செய்யுங்கள் என்று சிருஷ்டிகள்கிட்ட கேட்டால் அது ஷிர்க் அல்ல. எது ஷிர்க்? அல்லாஹ்வுடைய குவத் இல்லாமல் இவர் தன் சுயமாக தன் குவத்தை கொண்டு தானே உதவி செய்ய முடியும், நன்மை தீமை செய்ய முடியும் என்று எண்ணிக்கொண்டு கேட்டால் ஷிர்க். அதுவும் ஷிர்க் ஜலி இல்லை, ஷிர்க் கஃபி தான். அல்லாஹ்வே நபிமாரிலே கேட்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னது? இது கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியீன மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உங்களை உதவி செய்பவர் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். யாரு? இப்ப இவன் அல்லாஹ் தவிர மற்றவங்க உதவியாளராக கூப்பிட்டால் ஷிர்க். இவன் கருத்துப்படிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காஃபிரா போயிட்டாங்க, முஷ்ரிக்கா போயிட்டாங்க. இந்த திருட்டு பை தௌஹீத் சொல்றானே, இந்த திருட்டு தௌஹீதுக்காரன் இருக்கணும்ல, இவங்க கருத்துப்படிக்கு, இந்த அயோக்கிய பெயருடைய கருத்துப்படிக்கு என்ன வச்சு பை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாத உதவி தேடினாங்களா? அல்லாஹ் அல்லாத உதவி செய்ய நினைச்சாங்களா? இப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க பை? இவங்க அவர்களும் முஷ்ரிக்காக ஆகிவிட்டார்கள். மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? அல்லாஹ் கேட்க வேண்டியதானே? யா அல்லாஹ் உன்சுர்னி, ரப்பே எனக்கு உதவி செய்வாயாகன்னு கேட்க வேண்டியதானே? யாரு? ஈசா அல்லாஹ்ட்ட பேசுறாங்களா? அல்லாஹ்ட்ட பேசுறத விட்டுவிட்டு யார்கிட்ட கேட்டாங்க? தன்னுடைய சஹாபாக்கள் தன் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களில் யார் எனக்கு உதவி செய்வீர்கள்? ஷிர்க். அல்லாஹ் விட்டுவிட்டு மக்லூக் கேட்குறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்கா போயிட்டாங்க இவன் கருத்துப்படிக்கு. இவன் ஒருத்தன் தான் பச்சை தௌஹீத், இவன் ஒருத்தன் தான் பச்சையான தௌஹீத் இருக்கான், நபியே ஈசா. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னென்ன ஐயுக்கும் ஏத்தீனி பி அர்ஷிஹா, பல்கீசுடைய சிம்மாசனம் இங்கிருந்து சுமார் 1000 கிலோமீட்டருக்கு அந்தான இருக்கு, உங்களிலே யார் அதை கொண்டு வந்து தருவது? உதவி கேட்டது யாருங்க? ஏன் இவங்க சக்தி இல்லையா? யா அல்லாஹ் பல்கீசுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வந்து தருவாயன்னு அல்லாஹ் கேட்க வேண்டியதானே? தன் தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களில் யார் பல்கீஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்திற்கு கொண்டு வந்து தருவது? அங்கே ஒரு ஜின்னு இருந்துச்சு, அந்த ஜின்னு சொல்லுச்சு, கணக்கு போட்டு 1000 கிலோமீட்டர் எப்படி மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், இப்படி ஒரு 3 மணி நேரம் போகிறதுக்கு முன்னே வர்றதுக்கு கணக்கு போட்டு சாயந்தரத்துக்குள்ளே இந்த சபை கலைவதற்கு முன்பு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அவங்க சொன்னாங்க பத்தாது, இன்னும் சீக்கிரமாக வேணும். அப்போ அங்கே ஒரு மனிதர் இருந்தார், அவர் ஜின்னு இல்லை. ஜின்னு எதை நம்புச்சு? தன் குவத்தை நம்புச்சு. தான் சக்தி உடையவன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம், இங்கேருந்து எப்படியும் போனாலும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், அந்த அரிசை பேத்து எடுக்கணும்,
கையை விட்டு நோண்டி பேத்து எடுத்துலாம், வலிமையானது தானே, பேத்து எடுத்து தூக்கிட்டு வரணும், அப்படியே கொண்டு இங்கே வைக்கணும், எப்படியும் கணக்கு போட்டு இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிச்சு. அது எஸ்டிமேட் சொல்லுது. வக்காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி, அங்கே ஒரு மனிதர் இருந்தார், கிதாபிலிருந்து இல்மு கொடுக்கப்பட்டவர். என்ன இல்முங்க? தஜதுது அம்சாலுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர். அந்த இல்மு விளங்கினார் அவர். ஆனன் ஃபானன் தான். அல்லாஹ் உஜூது அவனுடைய இல்மில் தோற்றங்களை காட்டுது. ஒரு வினாடி காட்டுது, மறு வினாடி அழிஞ்சிருது. ஃபனாவும் ஒரு பக்காவும் ஒரு வினாடி தான், ஃபனாவும் ஒரே வினாடி தான். ஃபனா பக்கா, ஃபனா பக்கா, ஃபனாவுக்கு பின் பக்கா, பக்காவுக்கு பின் ஃபனா. அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல ஃபனாவாக்கி விட்டு இந்த இடத்துல பக்காவாக்கும்படி அல்லாட்ட முத்தவஜியானாங்க. அங்கே ஃபனாவாயிடுச்சு, அடுத்த நோட்டி இங்கே பக்காவாயிடுச்சு, கண் சிமிட்டும் நேரத்துக்கு முன்னாடி. இது எதுக்காண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க? கொண்டு முன்னாடி வச்சிருச்சு, மனிதன் கொண்டு வச்சுட்டார். யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த வலி, அல்லாஹ்வுடைய நேசர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தில் இருந்த வலியுல்லா. அவருக்கு என்ன சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்? 1000 கிலோமீட்டருக்கு அந்தான இருந்த பல்கீஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்தை, அரிஷ பல்கீஸை கண் சிமிட்டும் நேரத்திலே கொண்டு வந்து முன்னாடி வைக்கிற திறமையை அல்லாஹ் கொடுத்துட்டான். இது சுலைமான் நபிக்கு, சுலைமான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அன்பியா, அவர்களுடைய உம்மத்தில் உண்டான வழிமாறலுக்கு என்ன திறமை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்? கண்ணுக்கு எட்டா தூரத்தில் உண்டான அரிஷே அல்லாஹ் இருக்குது, அல்லாஹ்வுடைய அரிஷே, அதை கண் சிமிட்டு மெல்ல முன்னாடி கொண்டு வச்சுறான். கண் சிமிட்டும் நேரத்தில் முன்னாடி கொண்டு வச்சிடறாங்க. மைனை ஹக்கு மௌஜூத் வரும். எனக்கு உஜூத் எனக்கு சொந்தம் இல்லை, சிஃபாத் எனக்கு சொந்தம் இல்லை, அஃஆல் என்னதில்லை, ஆசார் என்னதில்லை, நீ நவந்துக்கோ. ஒரு நிமிஷம் கண்ணை மூடித்தோட முன்னாடி மௌலா தான் இருக்கிறோம். ஃபர்ஷே ஸமீன் பி அர்ஷே, ஜப் யார் சாத் ஹை, எஜமா எப்போ கூட இருக்கிறானோ இந்த பூமியும் அரிஷா மாறி இருந்தான். இப்போ இந்த உம்மத்தே முஹம்மதியால உண்டான வழிமார்கள் கண் சிமிட்டும் நேரத்திலே அரிஷமு அல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்தார். சரிம்மா, இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, அரிஷை கொண்டு வருவது யாருன்னு கேட்டாங்கல்ல, இது என்னது? உதவி தேடி விட்டார்கள். ஆனால் சுலைமான் இவங்க கருத்துப்படிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிகா, கபரு வணங்கி, கபரு முட்டி நினைச்சிங்களா? இந்த கூமுட்டி சொல்றாரு, அவர் கபரு முட்டி ஆயிட்டாங்க. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் இவங்க கருத்துப்படிக்கு முஷ்ரிகா போயிட்டாங்க. நபிமார்கள்லாம் போயிடுறாங்களா இந்த மாதிரி? கடைசியா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ். அர்த்தம் ஆயிட்டு ஆயிட்டு, ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக இருங்கள். கூனு அன்சார் அல்லாஹ் கமா கால ஈஸா இப்னு மரியம் அல் ஹவாரியு மன் அன்சாரி இலல்லாஹ். இப்போ கடைசியில் அல்லாஹ் உதவி தேடுற நிலைமைக்கு வந்துட்டான். அங்கே போய் இங்கே போய் கடைசியில் உதவி தேடுற நிலைமைக்கு யார் வந்துட்டா? அல்லாவே வந்துட்டான் ஹுசூர். இப்போ அல்லாஹ் சொல்றான், மன் அன்சாரி யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாருல்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். உதவி செய்யுங்க அல்லாஹ்வுக்கு கேட்கறது யாரு? அல்லாஹ். போச்சா? அல்லாஹ்வும் முஷ்ரிகா போயிட்டா. கடைசியா இது வரைக்கும் நபிமாரெல்லாம் முஷ்ரிகா போனாங்க, இப்போ அல்லாஹ்வே முஷ்ரிகா போயிட்டான். ஏன்? அல்லாஹ்வுக்கே எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, நான் தான் அல்லாஹ் தானே, நான் யாருக்கு உதவி செய்ய அல்லாஹ்வுக்கே அவன் தெரியல பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா தௌஹீத் ஜமாத்தை சேரல. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவனே இப்போ முஷ்ரிகா போயிட்டான். கூனு அன்சார் அல்லாஹ், அல்லாஹ் உதவியாளர்களாக ஆகுங்கள். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், வருதுல்ல, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நாம் அல்லாஹ் உதவி செஞ்சு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இப்போ உதவி தேடுறான் பாருங்க அல்லாஹ் தஆலா, உதவியாளர்களாக ஆகிவிடுங்களேன். கூனு அன்சார் அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய அவங்க யாரு இருக்கிறாங்களா உதவி செய்யுங்களேன்னு தேடுறது யாருங்க? அல்லாஹ். அட பாவிகளா, உதவி தேடுவது யா முஹியத்தீன் சொன்னாலே ஷிர்க்குனா. இப்போ அல்லாஹ் முஷ்ரிகா போயிட்டான், நபிமாரில் முஷ்ரிகா போயிட்டாங்க, அவுலியாக்கள் முஷ்ரிகா போயிட்டாங்க. அந்த ஷிர்க்கில் நாங்களும் உட்காந்துக்கிறோம். போ நீ தௌஹீது, எங்க ஷிர்க்கு சொர்க்கம் கொண்டு போகக்கூடிய ஷிர்க்கு, உன்னுடைய தௌஹீது நரகம் கொண்டு போகக்கூடிய தௌஹீது. உன் தௌஹீது நீயே வச்சு சாவு. எப்படி கொண்டு போறான் மக்களை மயக்கிறான் பாருங்க. அல்லாஹ் இருக்கும் போது எதுக்கு நீங்க போய் சிருஷ்டிகள்கிட்ட கேட்குறீங்க? பாய் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்ட்ட கேட்குறோம், அல்லாஹ்ட்ட கேட்கும்போது கேட்குறோம், சிருஷ்டிகள்கிட்ட கேட்குறோம்.
அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்கறது ஷான தன்சீல் கேட்கறது, சிருஷ்டிகள்கிட்ட அல்லாஹ் தான் இருந்து உதவி செய்யறான்னு கேட்கறது ஷான தஷ்பீல் கேட்கறது. அப்ப ஷான தன்சீலையும் அல்லாஹ் கேட்க சொன்னா, ஷான தஷ்பீலையும் கேட்க சொன்னா அல்லாஹ் தஆலா. ஏன் கேட்க சொன்னா அல்லாஹ் தஆலா? இவருடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக வேண்டி. ஷான தஷ்பீலி நான் தான் வர்றேன்னு காட்டுறதுக்காக வேண்டி. தன்சீல மட்டும் நான் இல்ல, தஷ்பீலி நான் தான் இருக்கிறேன்னு கேட்கறதுக்காக. பெருமானார் கேட்கறாங்க, இந்த மாதிரி எதிரிகள் வந்துட்டாங்க பத்ர், உங்களை யாரெல்லாம் தயாரா இருக்கிறீங்க வாங்க. ஒன்று சஹாபி இந்த யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் எதாக இருந்தால் அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னீங்களே, இப்போ எதிரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க 1000 பேர், அல்லாஹ் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா ஒரு நிமிஷத்தில் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த எதிரிகளை மக்கா குறைஷிகள் 1000 பேரை அழிச்சிடுவானா இல்லையா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. யா அல்லாஹ் இங்கே எதிரிகளை அழிச்சிட அல்லான்னு கேட்டாங்க. அம்மா ஆதுன் ஃபஹுலிகு பிரீஇன் சர்சரின் ஆத்தியா, ஒரே காற்றை சுழல் காற்றை கொண்டு அல்லாஹ் சுத்தி தலைவேற முண்டா வேற பிச்சு எடுத்துட்டான். அம்மா சமூத ஃபஹுலிகு பித்தாகியா, விளங்குங்களா? சமூது கூட்டத்தார்கள் இடி முழக்கத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள், இடி ஓசையை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். நூஹ் நபியின் கூட்டத்தார்கள் ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா, யா அல்லாஹ் பூமியில ஒரு மனுஷனை கூட காஃபிர்களை விட்டு வைக்காதன்னு கேட்டாங்க. வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் அழிச்சான். இந்த சம்பவத்தை குர்ஆன்ல நீங்க தானே நபியை சொன்னீங்க, இந்த பத்ருக்கு எங்களை கூப்பிடுறீங்களே, அல்லாஹ்ட்ட கேளுங்களேன், ஒரே நிமிஷம் அல்லாஹ் அழிச்ச வேலை முடிஞ்சு நாம் பிறகு நிம்மதியாக முஸ்லீமா உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே சஹாபாக்கள். ஏன் சான தன்சீல மௌலாவை பார்த்தீங்க, இப்போ தஷ்பீல பாருங்க. இது வரைக்கும் தன்சீல பார்த்தீங்கல்ல, இப்போ தஷ்பீல பாருங்க, நாஃபியதார் ஹக்குன்னு பாருங்க. தெரிஞ்சுங்களா? நாஃபிஉன் ஜல்ல ஜலாலு அல்லாஹ்தான், தாருன் ஜல்ல ஜலாலு அல்லாஹ்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை நீங்கள் அப்படி பார்த்தீர்கள், இப்படியும் பாருங்கள், வாங்க போருக்கு போலாம். கூப்பிட்டது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் யாருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தௌஹீத் ஜமாத்துக்கு மாத்தமா பேசுறாங்க, நீங்க முஷ்ரிக்கா போயிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. நாங்க வர்றோம் யார் ரசூலல்லாஹ். இங்க இருந்து போறாங்க. பலம்மா தராஅத்தில் ஜமான் கால, ரெண்டு கூட்டங்களும் பார்த்து ஹாதாமா ஆதனல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் வாக்குறுதி அளித்தாங்களே, வந்துட்டாங்க பாருங்க. ஜி எடுங்க. பலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப், சஹாபாக்களை கூப்பிட்டு கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறாங்க. எதிரிகள் அணிவகுத்து நிற்கிறார்கள், கடுமையான ஆயுதங்களோடு இருக்கிறார்கள். சஹாபாக்கிட்ட ஆயுத பலம் இல்லை, கம்மியான ஆயுதங்கள் இருக்கு, கொஞ்சம் பேரும் ஆட்களும் கொஞ்சமா இருக்கிறாங்க. எதிரிகள் நிறைந்து நிற்கிறார்கள். பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு பீதி கிளம்பியதுன்னு சொல்லல, அப்படித்தானே வரணுங்க. இவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. இவங்க ஆயுதம் இல்லை, அவங்கள்ட்ட ஆயுதம் நிறைய இருக்குது. பலம், குதிரை இல்லை, இவங்கள்ட்ட குதிரை இல்லாம குதிரை இருக்கு, ஒட்டகம் இல்லை ஒட்டகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. வாட்கள் அம்பு மின்னுது. பார்த்த உடனே பயம் வரணுமா வராதா? உடனே மூமின்களுக்கு எல்லாத்தையும் சொல்றான். இப்ப காட்டுறான் பாருங்க அல்லா தஆலா, நமக்கும் சஹாபாக்களுக்கு வித்தியாசம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? மிஸ்வாக் எப்படி செய்வது. இவன் முன்மாதிரி என்ற உடனே எதை எடுத்துக்கிறான் பை? மிஸ்வாக் எப்படி செய்வது, சுருமா எப்படி போடுவது, தாடி எப்படி வைப்பது, முழங்காலுக்கு கீழே எப்படி ஜுப்பாவை போடுவது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முழங்காலுக்கு கீழே ஜுப்பா போட்டாங்கன்னு இந்த ரிவாயத்தை நான் பார்க்கல. அபா கீழே வரைக்கும் போட்டாங்க, அதான் போட்டிருந்தாங்க. இப்படி முழங்கால் வரைக்கும் கட் பண்ணி ஜுப்பா போட்டாங்கன்னு நான் பார்க்கல ரிவாயத்து. இது ரசூலில் போட்ட ஜுப்பா மாதிரி தெரியல. இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை, சட்டைக்கு கொஞ்சம் கௌரவம் தான். ஆனால் சில கால் வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. அபா இப்படி கட் பண்ணி ஜுப்பா போட்டாங்களா தெரியாது. இதெல்லாம் சுன்னத்தே ரசூல். வலகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஆயத்து வாயா, எதுக்கு முன்மாதிரின்னு? பலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப், இந்த மூமின்கள் எதிரிகளுடைய படையாக திரண்டு வந்திருக்கக்கூடிய காஃபிர்களை கண்ட பொழுது காலு சொன்னார்கள், இங்கே நாம நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது. லா தாக்கத்தனல் யௌம ஜாலூத்த வ ஜுனூதி, ஜாலூத்தியும் ஜுனூதியும் அவள் படையை விட்டாலும் மேற்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை, உரா ஓட்டம் அப்படி சொல்லல. காலு சொன்னார்கள் சஹாபாக்கள், எங்கள் உயிரடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்கள் கண்மணி சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு,
இதோ இவர்கள் தான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவர்கள். வஸதகல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ் ரசூலும் உண்மையைத்தான் சொன்னார்கள். இது ஷான தஷ்பீஹ். இது பார்த்த உடனே அவர்களுக்கு வமா ஸாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, அவருடைய ஈமான் பல மடங்காக ஆகிவிட்டது. அவருடைய அர்ப்பணிப்பு அல்லாஹ் தலை சாய்தல் பல மடங்காக ஆகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் வந்துருச்சு, எதிரில் கண்டவன ஆனந்தம் வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு, ஈமான் ஜோஷ் வந்துருச்சு அவங்களுக்கு. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வா இப்ப வா நிரூபிச்சு காட்டுக்கு, இப்ப வா தன்சீல் அல்லாஹ் அல்லாண்டே தஷ்பீஹ்ல பாரு, பாருங்க வா யாருன்னு பாரு, அங்க ஷூது செய். சாப்பாட்டுல ஷூது செய்யற, வடையில சமோசால ஷூது செய்யற, வடை எலும்பு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்ல வடையை நன்மை செய்யக்கூடியவன், வடையிலிருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவன், வடையை கொண்டு நம்ம தேவை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை, இல்ல சமோசாவை கொண்டு தேவை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை, இல்ல எதிரி வந்து அங்க பாரு, எதிரியுடைய சூரத்துல முத்தஜல்லியா இருப்பவன் யாரும் இல்லை, இல்ல நஃபல பாக்குறது ஈஸி, லரர்ல பாரு. ரெண்டும் சேர்ந்ததான் ஈமான். அவன் ஹமா ஸாதஹும் இல்லா ஈமானன், ஈமான் அதிகமாயிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் நஃபல பார்த்திருப்ப, இப்ப லரர்லையும் பாரு, இந்த லரரும் மௌலாட்டும் தான் வருதுன்னு பாரு. ரெண்டையும் பார்த்தா தான் ஈமான் காமிலா போகும். காமில் ஈமான் இங்க தான். அதான் சில சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஈமான காமில் துனியாவில் தான், சொர்க்கத்தில் போய் ஈமான் காமிலா இருக்காது. ஏன்னா அங்க லரரை பார்க்கவே முடியாது பாருங்க. ஒரே ஒரு தஜல்லி தான், என்ன நாஃபியும் ஜல்ல ஜலாலு தான், நீ லாரும் ஜல்ல ஜலாலு பார்க்கவே முடியாது. அங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு சூரத்துல முத்தஜல்லியா இருப்பான், இன்னொரு சூரத்துல முத்தஜல்லியா இருக்க மாட்டான். நன்மை தான் செய்வான வழியே தீமை செய்யக்கூடிய முத்தஜல்லியாக நீ பார்க்க முடியாது. பாம்பு தேலு 1000 வருது இல்ல, அதில் பார்க்க முடியாது. இதுல சூது செஞ்சு பழகு. இதுலயும் பாரு முஹக்தலவனி, அதுதான் துனியா வச்சான். அதனாலதான் துனியா அங்க விட இங்க ஈமான் கூடன்ட்டாங்க சூஃபியாக்கள் சொல்றாங்க. ரெண்டு பக்கமும் ஈமான் வருதுல இவருக்கு. இப்ப நஃபலையும் பாப்பாரு, லரர்லையும் பாப்பாரு. ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எந்த நிஅமத் வந்தாலும் அல்லாஹ் தான். வகுல் குல்லும் மின் இன்தில்லாஹ், கைர் வ ஷர் ரெண்டுமே அல்லாஹ்வின் பக்கம் தான் வருது. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த ஈமான் எங்க ஷூஸ் செய்ய முடியும்? துனியால ஷூஸ் செய்ய முடியும்ட்டாங்க சூஃபியாக்கள். அப்ப இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இத பயிற்சி கொடுக்குறாங்க. சொன்னா அல்லாஹ்ன்றா ஒரு நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வரும். இப்ப கவனிச்சீங்களா? அப்ப நாகூர் எஜமானே எங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டா ஒருத்தன், ஒரு அப்பாவி முஸ்லிம் உண்மையிலேயே நாகூர் எஜமான் எனக்கு குழந்தை கொடுப்பாங்கன்னு அக்கீதாவோடு நாகூர் எஜமான் கேட்டா எனக்கு குழந்தை கிடைக்கும்னு நினைச்சிட்டு அங்க போய் நின்று சொன்னா, நாகூர் எஜமானே எனக்கு குழந்தை கொடுங்கன்னு கேட்டான். யாருப்பா குழந்தை கொடுப்பான்? அல்லாஹ்ல குழந்தை கொடுப்பான். இல்லை நாகூர் எஜமானும் குழந்தை கொடுப்பாங்கன்னு சொன்னான். அல்லாவும் கொடுப்பான், நாகூர் எஜமானும் கொடுப்பாங்கன்னு சொன்னான். இது ஷிர்க்கு தான். ஆனா என்ன ஷிர்க்கு? இது ஷிர்க்கு ஜலி அல்ல, ஷிர்கே ஹஃபி. இந்த ஷிர்க்கு நரகத்துக்கு போற ஷிர்க்கு இல்லை, அவனுடைய தரஜாத்துகளை தடுக்கும். இது ஷிர்கே ஹஃபின்னு பேர். அவ்வளவுதாங்க சட்டம். ஆனா நாம அப்படி போய் கேட்கல. நாகூர் எஜமான் தர்பார்ல போய் கேட்கிறோம், அவங்க அல்லாட்ட வாங்கி கொடுப்பாங்க. அவுலியா தேத்தேனே திலாத்தே அல்லாட்ட வாங்கி கொடுப்பாங்க. சுயமே அவங்களே குழந்தை பார்க்க முடியாது, அவங்களுக்கே சுய சக்தி கிடையாது. அவர்கிட்ட கேட்டால் அல்லாட்ட கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. இப்படி நேரடியாக கேட்கலாமா? அல்லாட்ட கேட்கலாமா? அல்லாட்டையும் கேட்கலாம், இங்கேயும் கேட்கலாம். அதுக்கு பேர் ஷான தன்சி. அதையும் அல்லாஹ் கேட்கும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறான். மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு உதவி செய்யக்கூடியது யார் என்று தஷ்பீலையும் கேட்கும்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஏன் அல்லாஹ் தன்சீலையும் ஷூல் செய்யணும், தஷ்பீலையும் ஷூல் செய்யணும். அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் அவன் தாங்க இருக்கிறான். இந்த எல்லா தோற்றங்கள் இருந்தும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. அந்த அக்கீதா வருவதற்காக சிருஷ்டிகள்கிட்ட கேட்கணும். அம்மாட்ட கேட்கலாம், அத்தாட்ட கேட்கலாம், உஸ்தாது பாடம் சொல்லி கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா உஸ்தாது பாடம் சொல்லி கொடுத்தாலும் அக்கீதா என்ன இருக்கணும்? இந்த உஸ்தாது மூலமா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்ல இல்ல அந்த அக்கீதா அவன் கல்வில இருக்கணும். அதுதானே ஒளியை சிருஷ்டிகளை விட்டு புறக்கணிச்சு போக சொல்லி அல்லாஹ் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா வெறும் தன்சி மட்டுமே துனியாவை எல்லாம் படைச்சது தேவையே இல்லை. அல்லாஹ் துனியாவை படைச்சதே இந்த கோடிக்கணக்கான மஸ்ஹர்கள்ல அல்லாஹ் நீ பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளுங்கள். ஆனா உதவி செய்கிற நேரத்திலேயும் இதன் மூலம் உதவி செஞ்சது அல்லாஹ் தான் பாருங்கன்ட்டாங்க. சாப்பிட்டவன்னு பெருமாள் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தானா ஹாதா
வரஸகனாஹு மின் கைரி ஹவுலி மின்னா வலா குவா, என் ஆற்றலோ என் சக்தியோ இல்லாமல் எனக்கு இந்த உணவை கொடுத்தாயே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பா சோறு ஆக்கினது எத்தனை பேர், சம்பாரிச்சது எத்தனை பேர், பரிமாறின எத்தனை பேர், 4-5 பெண்கள் வீட்டில் சேர்ந்து மிளகா மல்லி உரிச்சு அரைச்சி, இஞ்சி பூண்டு உரிச்சு அரைச்சி, பிரியாணி செஞ்சு, ஆடு ஒருத்தர் வெட்டி செஞ்சு கொண்டு வச்சா எந்த ஆற்றலும் எந்த குவத்தும் யாருக்கும் சொந்தம் இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் தான் சோறு போட்டான்னு சொல்றையே, அப்படி அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ஒருத்தர் நேரடியாக கொடுத்தான்னு சொல்ல வரல. அந்த அல்லாஹ்வுடைய குவத்தை இத்தனை 1000 கைகள்ல வேலை செஞ்சு அர்த்தம். இந்த 1000 கைகள் இந்த உணவின் தட்டுக்கு வருவதற்கு எத்தனை 1000 கைகள் வேலை செஞ்சனவோ அத்தனை கைகள் இருந்தும் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. அதான் ஒண்ணுக்குள்ள உட்கார்ந்து. அப்ப ஷுஹூது ஃபி தன்ஸீ, தன்ஸீல ஷுஹூது செய்ய சொல்லி பெருமான கற்றுக் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ் நேரடியா ஒரு பழம் கொடுத்தான், ஆதாமின் இந்தில்லா, இது அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்றது பெருசு இல்லை. அது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான். மரியம் சொன்னாங்க ஆதாமின் இந்தில்லான், பக்கத்தில் இருக்கிறவங்க பழம் கொடுத்தாலும் சரிதான், பக்கத்தில் இருக்க தண்ணி கொடுத்தாலும் சரிதான், அங்க நீ ஆதாமின் இந்தில்லா சொல்லணும். இது உம்மத்தே முஹம்மதியாவுடைய ஈமான். நேரடியா அல்லாஹ் கொடுத்தான் மாயிதா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஆதாமின் இந்தில்லா நேரடியா அல்லாஹ் இருந்து வந்து இந்த உணவுன்னு சொன்னாங்களே, அது உம்மத்தே ஈசாவுடைய ஈமான். அது ஊரே சேர்ந்து விருந்து போடு நமக்கு, சாப்பிட்டுட்டு ஹாதாமின் இந்தில்லா சொல்லி, இது உம்மத்தே முஹம்மதியாவுடைய ஈமான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்க தன்சீல ஷூது செஞ்சாங்க, நம்ம எல்லாம் தஸ்பீல ஷூது செய்யறாங்க. இந்த லட்சோபதி சிரிச்சிகள் என்ன நீ பாரு. சூரத்து பதல் பதல் கே பியா ஓ தோ கியா ஹுவா, 1000 தோற்றங்கள்ல வரட்டும். ஹர் மர்தபா ஃபனா மே துமாரி பகார் ஹை, இந்த 1000 மர்தபாக்களை உன்னை பார்க்கிறேன். ஏ தாயுனாத் ஆலம் कोई शक्ल हो या आदम, ये तायुनात आलम कोई शक्ल हो या, वही एक हकीकत इनमें बलिबास ज़ाहिरी. அந்த ஒருவன் தான் இந்த கோடிக்கணக்கான சூரத்துல இருக்கிறான். இது இந்த உம்மத்தே முஹம்மதியோட ஸ்பெஷலிஸ்டுங்க. நாம சஞ்சியோட ஸ்பெஷலிஸ்ட் நாமெல்லாம். அல்லாஹ்வை தன்சீஹில் ஷுஹூது செய்யக்கூடியவர். அதனாலதான் எதிரிகளை முன்னாடி வந்து நின்ற உடனே குதூகலிக்கிறான், ஆனந்தம் வருது. ஆதாமா வஅதல்லாஹு வ ரசூலுஹு ஸதகல்லாஹு வ ரசூலுஹு. தன்சீல் அங்கேயும் ஷுஹூது செஞ்சோம், யா அல்லாஹ் நண்பர்களோட ஷுஹூது செஞ்சோம், எதிரிகளில் ஷுஹூது செய்றோம். புது தஜல்லி தெரிஞ்சுங்களா? புது தஜல்லி. ஒன்று எங்க சொர்க்கத்துக்கு அனுப்ப போற இந்த தஜல்லியில் நீ வந்து, அல்ல உயர் அந்தஸ்து கொடுக்க போற. ரெண்டும் ஒன்று தான் நடக்குது. நாங்கள் 2ல் 1ஐ தவிர வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. என்ன ஹதீஸ் ஆயத்துனா குல் ஹல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னைன், 2ல் 1ஐ தான் எதிர்பார்க்க போறோம். ஒன்று என்னங்க சொர்க்கம் அல்லது கனிமத்து, இந்த 2ல் 1 தான் கிடைக்க போகுது. அதுலேயும் ஷூது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய சிறப்பு என்னங்க? காலையிலிருந்து மாலை வரை கோடிக்கணக்கான தோற்றங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உனக்கு காட்சி அளிக்கிற பொழுது அத்தனையிலையும் ஷுஹூது செஞ்சுக்கிட்டே ஷுஹூது செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா இன்னும் கஸ்ரத்தா காட்சி அளிக்க ஆரம்பிச்சார். இது ஷகர்தும், மற்ற எந்த உம்மத்துக்கும் இல்லாத ஒரு பெருமையை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்தான். அவங்களுக்கெல்லாம் கில்லத்திலேயே தேவைப்படுத்தி ஆயிடுச்சு, கொஞ்சோன்னு தேவைப்படுத்தி ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சம் தேவைப்படுத்த கொஞ்சம் தான் ஷூது செய்ய முடியும், நம்ம கஸ்ரத்தில் தேவை பூர்த்தியாக. அந்த உம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமை ரொட்டியும் அப்படியே சுட்ட கறி 2 தான், 3வது கிடையாது. அல்லது ஜைத்தூன் எண்ணெய், கோதுமை ரொட்டி ஜைத்தூன் எண்ணெய், இது 2 தான் அவங்க தேவை பூர்த்தி ஆயிடுச்சு. நமக்கு பிரியாணிக்கு லிஸ்ட் கொடுக்குறாரு, இத்தனை பெருசு கொடுக்குறாரு. பண்டாட்டை பிரியாணி லிஸ்ட் கேளுங்க. ஐயோ அப்பா, அரிசியில் எத்தனை வகை பாசுமதி போடலாமா, ஜீரக சம்பா போடலாமா, அப்புறம் என்ன அரிசி, புல்லட்டு பொன்னி அது இது போடலாமா, அது அரிசி. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அந்த தூள், இந்த தூள்கள், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, அது ஒரு லிஸ்ட்டு வருது. காய்கறி லிஸ்ட்டு வேறு. அப்புறம் எண்ணெய், நெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது ஒரு லிஸ்ட்டு வருது. இது நம்ம கடாயினாலும் சட்டினாலும் இத்தனை சட்டினாலும் அது ஒரு லிஸ்ட் வருது. அப்பா, இத்தனையும் சேர்ந்து ஒரு வாய் பிரியாணி உள்ள போகுது. எப்பா,
கடாயி சட்டி அந்த சட்டி பாத்திரம் எப்படி அடுப்பு அந்த அடுப்பு விறகு அது இது கேஸு இவ்வளவும் சேர்த்து லிஸ்ட்டு கொடுத்துறாரு. 100 பேருக்கு 500 பேருக்கு பிரியாணிக்கு லிஸ்ட்டு கொடுத்து பாருங்க. முந்தின லிஸ்ட்டு வாயில் சொல்லுங்க, இப்போ அச்சே போட்டு வச்சுட்டாங்க. எல்லாம் லிஸ்ட்டு பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. அதை டிக் பண்ணி கொடுத்துட்றாங்க இவ்வளோ பேருக்கு அப்படின்னு. என்ன பை இவ்வளவும் வேணும் எதுக்கு? பிஸ்மில்லான்னு ஒரு வாய் பிரியாணி உள்ள வைக்கிறதுக்கு. இவ்வளவுலையும் தாண்டி தான் வாயில பிரியாணி வருது. ஒரு வாய் பிரியாணி ஈஸியாக வந்துருச்சாக்க உனக்கு? அவ்வளவு சாமான் தேவைப்படுது. அவங்க ரொட்டி தட்டி போட்டு அப்படியே எண்ணெய் சொல்லி சாப்பிட்றாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க வீடு கட்டுறது பாருங்க ரொம்ப லேஸ். அவங்க கருங்கலுக்கு தூக்கி அடுக்கி ஏதோ மறுக்காலுக்கு கல்லை தூக்கி அடுக்கி அதில் மண்ணை தூக்கி போச்சு வீடு கட்டாங்க. ஒரு வாழையை தூக்கி மேலே போட்டு. இன்னைக்கு வீடு கட்டி எத்தனை லிஸ்ட்டு ஹார்ட்வேரில் போய் பார்த்தா அவ்வளோ வச்சுருக்கான். பைப்பே 200 ரூபா வச்சுருக்கான் பைப்பு. இந்த குழாய் எத்தனை வகை குழாய், சிமெண்ட் எத்தனை வகை சிமெண்ட், மண் எத்தனை வகை மண், இத்தனையும் நமக்கு தேவைப்படுது. 1000 பொருட்கள் தேவைப்படுது வீட்டுக்கு. ஏன் அல்லாஹ் ஜல்ல இந்த உம்மத்துக்கு இவ்வளவு கசரத்தாக ஆக்கணான்னு கேட்டா இவ்வளவுலையும் ஷுஹூத் செய்யும். ஷுஹூதை ஒன்னோட நிப்பாட்டிக்காத. 1 ஷூ செஞ்சா 1 சவாபு, 100 ஷூ செஞ்சா 100 சவாபு கிடைக்கும். இந்த அத்தனை தோற்றங்களிலும் இருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஆயிரக்கணக்கான தோற்றங்கள்ல நன்மையை சேகரித்த சவாப் அல்லாஹ் நமக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த உம்மத்து 800 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. நீண்ட வயசு அவங்களுக்கு. என்ன சின்ன பையன் படிக்கிறீங்க, இப்போ 200 வயசு ஆச்சு அப்படி. 200 வயசு சின்ன பையன், சின்ன குழந்தை, இப்பதான் 200 வயசு ஆச்சு அப்படி. அந்த அளவுக்கு அவங்களுக்குலாம் 1000 வயசு 1500 பையனுக்கு என்ன வயசு ஆச்சு? இப்பதான் 500 வயசு ஆச்சுங்க. தாத்தாக்கு அவர் 3500 வயசு ஆச்சு. தாத்தாக்கு 3500 ஆச்சா? இன்னும் பல்லாம் உழுவல. 3500 வயசே பல்லு உழுகாது அவருக்கு. நமக்கு 35 பல்லு 32 பல்லும் ஆடுது. 32 வயசு ஆகுது, 32 பல்லும் ஆடிட்டு இருக்கு அதிரத்து அப்படிங்கிறாங்க. நமக்கு வயசே 60 50 60. ஏன் கொஞ்சோன்னு வயசு தான். அதனால அவங்க கொஞ்சம் வயசு தான் அல்லா தஆலா கண்ணில் காமிச்சான். அதுலேயே ஷூ செய்யலாம் விட்டான் அல்லா தஆலா. நமக்கு அல்லா தஆலா கோடிக்கணக்கான வஸ்து காமிச்சான். அவ்வளவு ஷுஹூத் செஞ்சா அவ்வளோ சவாபு. அவ்வளோ ஒரு வீட்டை திருந்து பார்த்தா அவ்வளோ சாமான் இருக்குது. இந்த அனைத்திலும் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. சாப்பாட்டில் பார்த்தா அவ்வளோ சாமான், தூக்கி போகிற சாமான் நிறையா இருக்குது. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நினைஞ்சுங்களா, அத்தனை தூக்கி போகிற சாமானமே உள்ள போகிறது அதுக்கு மேலே நிறையா இருக்குது. இவ்வளவு சாமான் அல்லாஹ் வச்சது காரணம் என்ன? இவ்வளவு சாமான்ல இருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஷுஹூத அதிகமாக்கிட்டம்மா, நிறைய ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா ஷுஹூத. புரிஞ்சுங்களா? அவ்வளவுலையும் ஷுஹூது செய். ஒன்னொன்னையும் ஷுஹூது செய்தால் அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா அதிகப்படி கொஞ்சோன்னு வயசுல நிறைய சம்பாதிச்சான். புரிஞ்சுங்களா? அந்த காலத்தை கேள்விப்பட்ட கம்மல் போட்டிருப்பாங்க, வளையல் போட்டிருப்பாங்க. இப்போ கம்மல்லே 4-5 வகை போட்டுருக்காங்க. இங்கே குத்து, அதுக்கு ஒரு பேரை, இங்கே குத்தி காது மூச்சு டேமேஜ் ஆக்கி எல்லா இடத்துலையும் குத்தி போய் ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. மாட்டல், தொங்கல், மூக்குத்திக்கும் காதுக்கும் பாலம் கட்டி வச்சு அதுக்கு ஒரு பேர் கட்டி வச்சிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அதுபடி ஒரு காலத்தில் போனால் அந்த கை 5 விரல்லையும் மோதிரம் போட்டு கையில் வளையல் போட்டு ஒவ்வொரு விரலுக்கும் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க தங்கத்திலேயே. ஏன் அதுக்கு ஏதாவது ஒயர் கனெக்ஷன் கிடைக்காதா? கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு இங்கேருந்து கரண்ட் அங்கே போகிற மாதிரி 5 விரல்லையும் மோதிரம் போட்டு அங்கேருந்து வளையலுக்கு கரண்ட் கனெக்ஷன். இது தங்கத்திலே வருது. அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் இருக்கும் இல்லை? அது அதுக்கு ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க. அதாத்துக்கும் இவ்வளவு அல்லாஹ் ஏன் வச்சான்? அப்படி கை நிமிர இந்த கையில் 5 வளையல் மோதிரம் மாட்டி, இங்கே வளையல் மாட்டி அணைஞ்சுங்களா. பொண்ணுக்கு ஜோடிக்கிறாங்க. காலை ஃபஜர்லேருந்து ஜோடிச்சா 10 மணிக்கு. ஏங்க இன்னும் பொண்ணு கூப்பிட்டு வரலையா? இன்னும் ஜோடிச்சு முடியலைங்க. 12 மணிக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. எங்கே? ஃபஜர்லேருந்து ஜோடிக்க ஆரம்பிச்சு 12 மணிக்கு தான் கல்யாண மண்டபத்துக்கு வருது. 6 மணி நேரம் ஜோடிக்கிறாங்க. கையில் அதை மாட்டி, காதில் அதை மாட்டி, காது கனெக்ஷன் கொடுத்து நெத்தி சுட்டி போட்டு, நெத்தி சுட்டிலேருந்து ஒரு கனெக்ஷன் காதுக்கு வருது. இவ்வளவெல்லாம் முடிக்கிறதுக்கு நான் 12 மணிக்கு கொண்டு வைக்கிறான். அஞ்சுங்களா? அவன் இஷாவில் அவள் கழட்ட ஆரம்பிச்சா ஃபஜராயிரும். தேவையா? இவ்வளோ போட்டு கொண்டு அவன் என்ன செய்வான்? புருஷமாவும் ஒன்று கழட்டி பிடிக்க ஃபஜ்ர் பாவு சொல்லிடுவான். தொழுவு போயிட்டு மீதி கழட்டி வை. சீக்கிரத்தை பார்த்து அப்பதான் ஆச்சு போயிட்டு ரொம்ப ஓவரா சிரிக்கிறாங்க. அவங்களாம் ஒரு ஃபஜ்ர் பாவு சொன்ன பின்னாடி இன்னும் கொஞ்சம் வளையலாம் இப்பெல்லாம் கழட்டி வை, நான் தொகுத்து வர்றேன்.
அவ்வளோ மாற்று என்ன அவசியம்? சரி, எதுக்கு வச்சா இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இத்தனையும் சூது செய், கொஞ்சமா தங்கத்தில் சூது செய், கம்மல்ல சூது செய், தோரில் சூது செய், கழுத்தில் மாலை ஒன்றும் போட மாட்டாங்க, அது ஒட்டி போட்டிருப்பாங்க. அது பேர் ஒட்டியானமா? ஒட்டி போட்டிருப்பாங்க அது பேர். அப்புறம் கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பாங்க. அது அப்புறம் கீழே ஒன்று வரிசையாக அடுக்கடுக்காக வருது. தொப்புள் கீழே ஒன்று தொங்குது, காசு மாலைன்னு ஒன்று தொங்குது. அப்பாடி ஒன்றுக்கு ஒரு பேர் வேறு வச்சுருக்காங்க. என்னப்பா ரவுண்டு ரவுண்டா ஒன்று நெக்லஸ் ஒன்று ஒட்டி போட்டிருப்பாங்க. என்னம்மா ஜோக்கரா? அது ஒன்று ஜோக்கர், அது ஒன்று. அது கீழே ஒன்று வந்து எம்மாடி ஒன்று பாடி என்னைக்கு கழட்டி முடிச்சு என்னைக்கு ஃபஜர் பாங்க சொல்லிடுறான். அப்புறம் அடுத்த நாள் வலிமா திரும்ப ஃபஜர் இருந்து ஆரம்பிச்சா துஹராயிரும் மாட்டுறதுக்கு. ஃபஜர் தொட்டு ஒன்று மாட்டினா துஹர் வரைக்கும் வலிமா மாட்டி முடிக்கிறதுக்கு வலி. இது தேவையா? இதெல்லாம் ஒன்று இதுக்கு இன்னும் அவசியம் வந்துச்சு. இதெல்லாம் சரி ஹைர் விடுங்க. இதெல்லாம் எல்லாம் ஏன் கொடுத்தாங்க? ஒன்றுலேயும் சுகுது செய்தாங்க. கவிஞர் இன்னைக்கு பார்த்துக்கிட்டாங்க ஃபாரூக் பத்ரி, அவன் அழகா படிப்பாங்க. தக தக என்று தங்கம் அவ்வலாய் வந்தது, தட்டானவன் திறமையால் நகையாயானது, தொங்கல் நான் என்குது தோடு நான் என்குது, தொங்கல் தோடு அழிந்தால் தங்கமே மிஞ்சுது, அவ்வலும் தங்கமே ஆகிரும் தங்கம், ஆபரணமானாலும் ஜாஹிர் பாத்தின் தங்கம். தங்கத்துல தோடா இருக்கட்டும், பேர் தான் மாறுது. ஒரு தங்கம் தாமா 1000 நிக்குதுங்க. ஒரு தங்கம் தான் தோடு, காதுல மாட்டினா அதுக்கு பேரு கம்மல்னு பேரு, கழுத்துல மாட்டினா செயின்னு பேரு, கையில மாட்டினா வளையல்னு பேரு, விரல்ல மாட்டினா மோதிரம்னு பேரு. விளைஞ்சுங்களா? பேரு தங்கம் ஒண்ணுதான். அதே மாதிரி ஒரு ஹக்கு தான் இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை முதலியா. இந்த கோடான கோடி சிருஷ்டிகள் இருந்தும் காட்சி அளிப்பவன் யாருமே இல்லை. இல்ல இல்ல அந்த ஒருத்தன் தாமா இருக்கிறான்னு சொல்லி தர்றான். விளைஞ்சா இல்லைங்களா? அதனால இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டா, ஒன்றுக்கு பலது கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. நீ பலதுல ஷுஹூது செய், ஆயிரக்கணக்கான வஸ்துக்குள்ள ஷுஹூது செய், நன்மையை கோடிக்கணக்கா அள்ளிக்கோ. ஒன்னு ஷுஹூது செஞ்சா ஒரு சவாபு, 2 செஞ்சா 2 சவாபு, இத்தனை செஞ்சா இத்தனை சவாபு. இவ்வளவு நன்மைகளை அள்ளிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இவ்வளவு சூரத்துக்களை கொடுத்தான் நமக்கு. இது இந்த உம்மத்தே முஹம்மதியா சொல்ற. அப்போ இந்த வஸ்துக்களிடத்திலே உதவி தேடும் போது இது தேயில அல்லாஹ் தான் கொடுக்குறான், அது சவாபா போயிடும். இய்யாக நஸ்தஈன் இய்யாக நஅபுது, ஒருவனுக்கு தான் வணங்குகிறேன், இது ஷானே தன்ஸீ. இய்யாக நஸ்தஈன் இது ஷானே தஷ்பீஹ். தக்பீர் கட்டணும் சொல்றோம். இய்யாக நஅபுது தன்ஸீல, உன்னை ஒருத்தருக்கு மட்டுமே தலை சாய்க்கிறேன் ரப்பே. இய்யாக நஸ்தஈன் கோடிக்கணக்கான வஸ்துக்கள்கிட்ட நான் உதவி தேடி விடுகிறேன், ஆனாலும் உள்ளத்தில் நினைக்கிறேன், இதன் மூலமாக உதவி செய்யக்கூடிய உன்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்றேன். இது ஷானே தஷ்பீஹ். தன்ஸீம் தஷ்பீஹும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்துட்டான் குர்ஆனுடைய ஆரம்பத்தில். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். एक तंज़ीह का नाम है, एक तशबीह का नाम. இல்லையா இந்த அஹ்ல தௌஹீத் வெளியே வருவான், அவன்கிட்ட கேளு. தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல் பேர் தொகுதி வெளியே வர்றான். இய்யாக நஸ்தஈன் ஓதனடா, வெளியே சார் ஒரு சாயா கொடுங்க, அங்கனே முத்து சாத். இப்பதான் உள்ள இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்தில் தான் உதவி தேடுவேன்னு சொன்ன, வெளியே வந்து எந்த சாயா கேட்குற, பிஸ்கட் கேட்குற, சாத்து எடு போடா அவன்கிட்ட கேளு. இங்கே வந்து பாரு, ஒன்று விளக்கமாக தான் சாத்தம் தொழில் துரத்தி விட்டுரு. அங்கே போய் சோப்பு கடையில் போய் மளிகை கொஞ்சம் சோப்பு கொடுக்குறீங்களா, அரிசி கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். சாத்து அங்கனே அடி ஒத. ஏன்டா என்கிட்ட மட்டும் வந்து கேட்குறேன்? ஏங்க நாங்கள் இய்யாக நஸ்தஈன் உன்ட்ட உதவி தேடுறோம். அர்த்தம் என்ன? மூத்தா போனவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. நான் ஒரு ஜமா மூத்தா போயிட்டாங்க, அது வழி டபுளே ஆள மூத்தா போயிட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் இய்யாக நஸ்தஈனுக்கு அதுதான் அர்த்தம். ஹயாத்தா உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். சோப்பு கொடு, தண்ணி கொடு, துணி கொடு, துணி கடைக்காரன் துணி கொடு, மளிகை கடைக்காரன் அரிசி கொடு, பருப்பு கேட்டுக்கலாம். இதுதான் எங்கள் தௌஹீதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அட அறிவுகட்ட பேர நீ தான் மௌத்தானவன், அவங்க ஹயாத்தா இருக்காங்க. நீ நாகரஜமான் போன்ற நல்லடியாரில் மௌத்தா போனான்னு சொன்னதே தப்பு. வலா தஹ்ஸபன்னல்லதீன் குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்தவர்களை நீ மையத் என்று நினைக்கவே வேண்டாம், சொல்லவும் வேண்டாம். அவன் ஹயா பல் அஹ்யாவுன், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவங்க ஹயாத்தா இருக்கான குர்ஆன் சொல்லுது. உன்னையும் மையத்தின் பெருமாள் சொன்னாங்க. மஸலுல்லதீன யذ்குரு வல்லதீ லா யذ்குரு கமஸல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை நினைப்பவர்களுக்கும் நினைக்காதவர்களுக்கும் உதாரணம் ஹயாத்தா உள்ளவர்களுக்கும் மையத்துக்கும் உதாரணமாக இருக்கும்.
உன்னைய மையத்துன்னு குர்ஆன் சொல்லுது. இன்னக்க மையத்தும் வை இன்னஹும் மையத்தூன், நீங்கள் எல்லாம் மையத்துக்குன்னு குர்ஆன் சொல்லுது. அதே குர்ஆன் காதிர் வலி எஜமா இருக்காங்களே, சையீத் இப்ராஹிம் ஏர்வாடி இருக்காங்களே, அவங்க வந்து ஹயாத்தா உள்ளவங்கன்னு சொல்லுது. இப்போ உன்னுடைய தௌஹீது வந்து என்ன சொன்ன, மௌத்தா போனவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம் மௌத்தா போனவங்கள்ட்டையும் கேட்கக்கூடாது, ஹயாத்தா உள்ளவங்கள்ட்டையும் கேட்கக்கூடாது. எங்கே நீ கேட்டாலும் ஒரு ஹக்கிட்ட தான் கேட்குற. ஒரு மௌலட் எங்கள் அம்மாட்ட போய் கொஞ்சம் சோறு கொடுமான்னு கேட்டாலும் அம்மாட்ட நான் கேட்கல, இந்த அம்மாவுடைய தோட்டத்திலே காட்சியளிக்கிற என் மௌலாட்ட தான் கேட்டேன். எங்கள் வாப்பாட்ட போய் அப்பா செருப்பு வாங்கி கொடுங்க வாப்பான்னு நான் கேட்டாலும் வாப்பாட்ட கேட்கல, வாப்பாவிலே இருந்து என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாட்ட தான் நான் கேட்டேன். ரஸாக் அல்லாஹ் ஒருத்தன் தான், இலாஹ் அல்லாஹ் ஒருத்தன் தான், அந்த அல்லாஹ்வை தான் இலாஹ் ஆக்கியிருக்கிறேன். இது பக்கா தௌஹீது, இது உண்மையான தௌஹீது. நீ சொல்றக்கூடிய ஏமாற்று தௌஹீது, மோசடி தௌஹீது, செல்லாத தௌஹீது. இது நான் சொல்லக்கூடியது குர்ஆனுடைய தௌஹீத பயான் செய்ற. வா கேள்வி, சந்தேகம் வந்தா வந்து கேள்வி. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சதா அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் அவனையே ஷுஹூது செய்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லைட்டா பண்ணுங்க, திக்ர் செய்யலாம். 29ஆம் தேதி 29 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து 1 மணி வரை நம்முடைய ஷாதி மஹாலில் நமது மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா அல்லாஹ்வுடைய கிருபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து வர்ற இன்னைக்கு இந்த மாதம் இல்லை, சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. يا حي يا قيوم برحمتك أستغيث، يا حي يا قيوم برحمتك أستغيث، يا حي يا قيوم برحمتك أستغيث. கிருபையாளர் இரட்சகனே, எங்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னித்தல்வாயாக. இந்த மஜ்லிஸை மக்பூலிற்பட்ட மஜ்லிஸாக்கி வைப்பாயாக. இதில் பேசப்பட்ட அற்புதமான விஷயங்களை உள்ளத்தில் நிற்க வைத்து யா அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பாயாக. இதுவரைக்கும் எங்களுடைய பாசத்திற்குரிய கண்ணியமிக்க சர்க்கார் கபிலா அவர்கள் இறைவனை நமக்கு விளங்க வைத்தார்கள். மென்மேலும் இறைவனுடைய அந்த யாபகத்தில் உஜூதில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தல் வாயாக. ரப்பல் ஆலமீனே, இவர்களுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தல் வாயாக. எங்களுடைய சர்க்காருடைய துணைவியாருக்கும் பெற்றோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தினை தந்தல் வாயாக. இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தினை தந்தல் வாயாக. இந்த மஜ்லிஸை மக்பூலிற்பட்ட மஜ்லிஸாக்கி பாயாக. இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை சேவைகளையும் யா அல்லாஹ் மக்பூலிற்பட்டதாக்கி தந்தல் வாயாக. வரக்கூடிய பட்டமளிப்பு விழாவை யா அல்லாஹ் சிறப்பாக்கி தந்தல் வாயாக. ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ் இவருடைய பேர்பாய்கள் ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் யா அல்லாஹ் நீ தந்தல் வாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த ஹலீஃபாக்கள் ஷேகுமார்கள் உன் பக்கம் வந்திருக்கின்றார்களோ அத்தனை அருவாகுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை அறாமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒற்றுமையை தந்தல் வாயாக. எல்லா முஸ்லீம்களுக்கும் முழு பாதுகாப்பினை தந்தல் வாயாக. இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினாலும் இந்த ஷேகுமாருடைய பரக்கத்தினால் எல்லா குமர்களுக்கும் நல்ல ஜோடிகளை அமைத்தந்தல் வாயாக. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி தந்தல் வாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த நோய்களையெல்லாம் நீக்கி அல்லாஹ் பரிபூர்ண சுகத்தையும் நீண்ட ஆயுளை தந்தல் வாயாக. பிளவுபட்ட குடும்பங்களை அன்பால் பாசத்தால் உன்னுடைய கிருபையினால் ஷேகுமாருடைய பரக்கத்தினால் ஒன்று சேர்த்து மகோதரமான வாழ்க்கை அமைத்தந்தல் வாயாக. எங்களுடைய அனைத்து நாட்டங்கள் நிறைவேற்றி தந்தல் வாயாக. எங்களுடைய துவாக்களை கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினாலும் நாதாக்கள் வலிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் அஸ்ஹாபுல் பத்ரீன் பொருட்டினாலும்
இந்த வழிமார்கள் ஷேகுமாருடைய பரக்கத்தினால் எங்களுடைய துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم وصل على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.